குட் ஈவினிங் டு ஆல். நம்ம 7 days லைவ் சேலஞ்ச், அதாவது ஜென்ரல் தமிழ் 7 நாளில் முடிக்கிற அந்த சேலஞ்சில் இருக்கும். இப்போ வந்து டே 6. ஸோ 90% வந்து இன்னையோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அந்த எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது பாருங்கள் அந்த சிலபஸில். ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குரில் நெடில் வேறுபாடு, இனவெழுத்துக்கள் அறிதல், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். இந்த சுட்டெழுத்துக்கள்லாம் ஒரு 3 இருக்குது. அதுக்கடுத்து வினா எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்லுவேன். ஓகேங்களா, அப்புறம் அந்த அயற்சொல் தமிழ்ச்சொல் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அயற்சொல் தமிழ்ச்சொல் அதையும் கலைச்சொற்களையும் போட்டு நம்ம குழப்பிக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸ்கூல் புக்கில் ஒன்றா தான் கொடுத்துருப்பாங்க. நான் இது ரெண்டுத்தையும் பிரித்து இங்கே கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, நம்ம கொஞ்சம் வேகமாக தான் போகிறோம். ஸோ ஸ்லோவாக அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க லேட்டர் ஆன் பீரியட் என்ன பண்ணுங்கள், நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸை இதுவுமே நான் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிடுவேன். இந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்லோ ஸ்பீடில் வச்சு பாருங்கள். ஒரு சிலதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்கறது மூலியமாக மட்டும்தான் நம்மளால் சரியாக எக்ஸாமில் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். 2 வினைச்சொற்கள் வேறுபாடு, அதுக்கப்புறம் இந்த எதிர்ச்சொல் உங்களை பார்த்துக்க சொல்லிட்டேன். சொல்லு பொருளும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். இந்த சொல்லு பொருளும் பார்த்தாலே ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொற்கள் அதுங்கிறது கவர் ஆகிடும். கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. ஓகேங்களா, அந்த பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன். இங்கே பயிலுதல் எழுதுதல் அப்படின்னா இங்கே பயிலுதல் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம். அப்போ தமிழ் வந்து கரெக்டாக எழுத படிக்க தெரிஞ்சாலே, தமிழ் கரெக்டாக பேச தெரிஞ்சால் போதும், இந்த டாபிக் வந்து கவர் ஆகிடும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது இந்த சொல்லும் பொருளும் இதுக்கு வந்து சேர்ந்து வரும். இப்போ வானில் டேஸ் தோன்றினால் மழை பொழியும். இந்த முகில் அப்படிங்கிறது மேகம் அப்படிங்கிறது அர்த்தமாகும். இந்த முகில்னா மேகம்னு எப்படி நமக்கு தெரியும்? இந்த சொல்லும் பொருளும் படித்தாதான் தெரியும். அப்போ சொல்லும் பொருளும் படிக்கிறது மூலிமா ஒரு சொல்லிற்கு இணையான வேறு பெயர், அப்புறம் சொல்லும் பொருளும் அறிதல், அப்புறம் கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். ஸோ இவ்வளோ விஷயம் வந்துட்டு என்னாக முடியுது, கவர் ஆகுது. சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு செய்யுளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஸ்கூல் புக்ஸில் நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம பேலன்ஸ் இருக்கிறது இந்த ஊர் பெயர்களின் மறு. இது ரொம்ப சிம்பிள். இது நம்ம நாளைக்கு கிளாஸில் வந்து பார்த்துருவோம். அப்புறம் இந்த அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் தேர்ந்தெடுத்து எழுதுதல், இது வந்து நம்ம நாளைக்கு கிளாஸில் வந்து பார்த்துருவோம். அப்புறம் அந்த சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல், இது வந்து நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்த்துருவோம். ஓகேங்களா, அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடை அமைத்தல், தொடர் வகைகள், செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, இது வந்து நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்த்துருவோம். இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணாச்சு. ஸோ அதே போல் கலைச்சொற்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம். இந்த கலைச்சொற்கள் ப்ளஸ் இந்த ஒரு யூனிட், ஓகேங்களா, யூனிட் 4 இன்றைக்கி ஃபுல்லாக கவர் ஆகிடும். எளிய மொழிபெயர்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைச்சொற்கள் கூடவே வர்றது. ஓகேங்களா, இந்த பாருங்களேன், பென்ட்ரைவ், பிரிண்டர், கீபோர்டு, இந்த மாதிரியான சொற்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் வந்து என்ன அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுவுமே நம்ம வந்து இன்றைக்கே வந்து பார்த்துருவோம். இதோட சேர்ந்து நம்ம அதை பார்த்துருவோம். 2 யூனிட்டும் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். அதுக்கு அடுத்தது யூனிட் 7ல் காயிதே மில்லத், ருத்ரங்கண்ணனார், வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை, கல்யாண சுந்தரத்தோட இன்னையோட லைவ் செஷன் வந்து முடிஞ்சிடும். ஸோ நம்ம ஸ்பீடாக போயிடுவோம். ஸோ கமெண்ட்ஸ் வந்து பண்ணாதீங்க. ஸோ டவுட் எதுவும் இருக்கும் பட்சத்தில் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கேளுங்க, நான் வந்து தெளிவாக வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா நம்ம இது ரீகேப் திரும்ப வந்து பார்க்கறதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா இன்றைக்கி எடுக்கிறது வந்து கொஞ்சம் அதிகமான போர்ஷன். ஸ்லோவாக போக வேண்டிய இடத்துல ஸ்லோவாக போகும், ஸ்பீடாக போக வேண்டிய இடத்துல ஸ்பீடாக போகும். ஸோ அதனால் உங்களோட கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். இது முடிஞ்சிருச்சுன்னா டே 6 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நாளைக்கு வந்து ஒரே ஒரு நாள் தான் பாக்கி இருக்குது. நாளைக்கு ஒரே நாள் பாக்கி இருக்கிறதுல நம்ம திருக்குறள் பார்த்துடலாம். அப்புறம் இங்கே பேலன்ஸ் இருக்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். அப்புறம் அடைப்புக்குள் உள்ள சொற்கள், அதுக்கு அடுத்தது இந்த பகுதியில் என்ன கேட்பாங்க அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து நம்ம உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த யூனிட் 5ல் இந்த வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் அப்படிங்கிறது நான் என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொடர் வகைகள், சொற்றொடர் வகைகள், செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை நம்ம பார்த்துடலாம். அது கூடவே இந்த அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க, இதையும் நம்ம பார்த்துடலாம். ஊர் பெயர்களின் மறு. இதோட உங்களுக்கு 7 days சேலஞ்ச் நம்ம எடுத்தது முடிச்சாச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ ஓரளவுக்கு எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாங்க. நம்ம லைவ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்படி நோட் பண்ணிட்டே வாங்க. பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கான ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ பிடிஎஃப் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதனால் ஏன்னா ஸ்கூல் வந்து இனிமேல் ஸ்டார்ட் ஆகிடும், டைம் இருக்காது, பிடிஎஃப் வந்து நோட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. எதுக்கு நான் அந்த லைவ் டீச்சிங்கில் வந்து இதெல்லாம் நோட் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறேன்னா, கையில் எழுதுறது மூலிமா உங்களுக்கு நல்லா மனசில் பதியும் அப்படிங்கிறதுனால ஒரு சிலர் நம்ம கொடுப்போம். யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் நம்மளால் எல்லாத்தையும் எழுத முடியாது. ஓகேங்களா, அதனால் பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து லைவ் அட்டன் பண்ணிட்டே வாங்க.
என்ன ப்ரொசீஜர் என்னங்கிறது நம்ம இந்த வீடியோவில் தான் சொல்ல போகிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த கலைச்சொற்கள். யூனிட் 4 வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்கிறோம். இல்லை டிபார்ட்மெண்ட் வைஸ் பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸே நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம். ஸ்கூல் புக்ஸில் அது மாதிரி கிடையாது. இது ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக்கு கவர் ஆகி வந்துடும். அட்வான்ஸ் தமிழில் இருக்கிற கலைச்சொற்கள் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஏன்னா அது சஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து எடுக்கிறதுக்கு டைம் வந்து இல்லை. வேணால் பிடிஎஃப்ல வேணால் எடுத்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிற பிடிஎஃப்ல வேணால் எடுத்து ப்ரொவைட் பண்ணலாம். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இதுவே போதுமான அளவு இருக்குது. அட்வான்ஸ் தமிழில் விருப்பப்படுறவங்க நீங்கள் வந்து அதை படிச்சுக்கலாம். அந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சம்மந்தமான கலைச்சொற்கள்லாம் கொஞ்சம் கடினமாக இருக்கும். இதில் கடினமாக இருக்கிறத விட்டுருங்க, லிட்ரேச்சர் சம்மந்தமாக இருக்கிறத விட்டுருங்க, ஓகேங்களா? மற்றபடி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கிறத பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சம்மந்தமாக இதுலேயும் நம்ம கொடுத்துருக்குறோம், இல்லைன்னு நான் சொல்லலை. நம்ம கலைச்சொற்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். திரைத்துறை சார்ந்த கலைச்சொற்கள் அப்படிங்கிறது என்னென்னா, ப்ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் விசன் அப்படிங்கிறது பார்வை, நிலைப்பு, டப்பிங், ஒளிச்சேர்க்கை, டைரக்டர், இயக்குனர், ஷூட்டிங். அதுக்கான அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா படப்பிடிப்பு, கார்ட்டூன், கருத்து படம், நெகட்டிவ், எதிர்ச்சுருள், கேமரா, படப்பிடிப்பு கருவி, ட்ராலி, நகர்த்தும் வண்டி, மைக்ரோஃபோன், நுண்ணுளி பெருக்கி, ப்ரொஜெக்டர், படவீழ்த்தி, லென்ஸ், உருப்பெருக்கி, மோஷன் பிக்சர், இயங்குரு படங்கள், த ஹீரோ, கதாநாயகன், ஏர்கிராஃப்ட்ஸ், கலைப்படைப்புகள், கிரியேட்டர், படைப்பாளர், ஆர்டிஸ்ட், கலைஞர், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம திரைத்துறை அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டில் ஒரு லெசனுக்கு பின்னாடி திரைத்துறை அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த கலெக்ஷன் மட்டும் 6th இருந்து 12th நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக், ஓகேங்களா? இதிலிருந்து கலெக்ட் பண்ணி இது எல்லாமே வந்து இந்த திரைத்துறைக்கு கீழே தான் வருது அப்படிங்கிறத நம்ம எடுத்து இங்கே கொடுத்தது, ஓகேங்களா? ஒரு சிலது வந்து டைரெக்டாக இருக்கும், ஒரு சிலது நம்ம சேர்த்துருப்போம் திரைத்துறைக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக. இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்குள்ளே படிக்கும் போது கலைச்சொற்கள் ஈஸியாக புரிஞ்சிடும். கலந்து படிக்கும் போது அந்த அளவுக்கு மனசில் பதியாது. என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். இதுதான் வந்து நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்கிற மெத்தட், ஓகேங்களா? கம்ப்ளீட்டாக பாருங்கள். இதழியல் கலைச்சொற்கள்: புல்லட்டின், சிறப்பு செய்தி, இதழ், டெட்லைன், குறித்த காலம், எடிட்டோரியல், தலையங்கம், ஃபேக் நியூஸ், பொய்ச்செய்தி, ஃப்ளாஷ் நியூஸ், சிறப்பு செய்தி, ஃபோலியோ நம்பர், இதழ் எண், கிரீன் ப்ரூஃப், திருத்தப்படாத அச்சுப்படி, லேஅவுட், செய்தித்தாள் வடிவமைப்பு. அடுத்தது நூலகம், லைப்ரரி பற்றின வேர்ட்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன், உறுப்பினர் கட்டணம், ஃபிக்ஷன், புனைவு, பயோகிராஃபி, வாழ்க்கை வரலாறு, ஆர்ச்சிவ், காப்பகம், மேனுஸ்கிரிப்ட், கையெழுத்து பிரதி, பிப்ளியோகிராஃபி, நூல் நிரல், சூடோனிம், புனைப்பெயர். சூடோனிம் இது ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? அதிகமாக கொஷின் வந்து கேட்டிருக்கிறாங்க ப்ரீவியஸாக கொஷின் பேப்பரில். சூடோனிம் அப்படிங்கிறது ஒரு கவிஞர் அவரோட இயற்பெயரில் கவிதை மேக்ஸிமம் எழுத மாட்டாங்க. பாடலாசிரியர் இருக்கட்டும், அவங்க ஒரு புனைப்பெயர் வந்து வச்சுப்பாங்க. அதுதான் வந்து புனைப்பெயர். புக் ரிவ்யூ, புத்தக மதிப்புரை, ஜேர்னலிஸ்ட், இதழாளர். அதுக்கடுத்தது ஆங்கில இலக்கியம், ஓகேங்களா? வவ்வல் அப்படிங்கிறது உயிரெழுத்து, கான்சனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் ஒரு மொழி, இது பைலிங்குவல்னா இருமொழி, ஓகேங்களா? கான்வர்சேஷன் உரையாடல், டிஸ்கஷன் கலந்துரையாடல், சிலபல் அசை, ரைம் எதுகை தொடை, காம்பினேஷன் புணர்ச்சி, ப்ரிஃபிக்ஸ் முன்னொட்டு, சஃபிக்ஸ் பின்னொட்டு, சென்டென்ஸ் சொற்றொடர், ஃப்ரீவர்ஸ் வசன கவிதை, சிமிலி உவமை அணி, மெட்டஃபர் உருவக அணி, மார்ஃபிம் உருபன், ஃபோனிம் ஒளியன், கம்பேரட்டிவ் கிராமர் ஒப்பிலக்கணம், லெக்சிகான் பேரகராதி, ஆர்டிகுலேட்டரி ஃபோனோட்டிக்ஸ் ஒலிப்பிறப்பியல், கான்சனன்ட் மெய்யொலி, நாசல் கான்சனன்ட் சவுண்ட் மூக்கொலி. நாசல் அப்படிங்கிறது மூக்கை குறிக்கும், ஓகேங்களா? அதான் மூக்கொலி. எபிகிராப் கல்வெட்டு, வவ்வல் உயிரொலி, லெக்சிகோகிராஃபி அகராதியியல், பிக்டோகிராஃப் சித்திர எழுத்து, டிரான்ஸ்லேஷன்
மொழிபெயர்ப்பு, பங்க்சுவேஷன் நிறுத்தற்குறி, ஆர்னமெண்ட் அணிகலன், ஆர்த்தோகிராஃபி எழுத்திலக்கணம், பேரபிள் உவமை, பேலட் கதைப்பாடல், எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி வேர்ச்சொல் அகராதி. அடுத்தது இயற்கை பேரிடர், புயல் ஸ்ட்ராம், சூறாவளி டொராண்டோ, நிலக்காற்று லேண்ட் பிரீஸ், பெருங்காற்று டெம்பெஸ்ட், கடல் காற்று சீ பிரீஸ், சுழல் காற்று விர்ல்விண்ட். நெக்ஸ்ட் பாருங்க தொடர்வண்டி நிலையம், இது சம்பந்தமான கலைச்சொற்கள். நடைமேடை அதாவது பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது நடைமேடை, டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வர், ட்ரெயின் ட்ராக் இருப்பு பாதை, லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கடக்கும் இடம், ரயில்வே சிக்னல் தொடர்வண்டி வழிக்குறி, மெட்ரோ ட்ரெயின் மாநகர தொடர்வண்டி, பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது நம்ம டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருந்தோம்னா பார்ப்போம் பார்த்தீங்களா, பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் பிஎன்ஆர் அப்படிங்கிறது பயணியர் பெயர் பதிவு. அடுத்தது உணவகம் ஓகேங்களா, லாபி ஓய்வறை, செக் அவுட் வெளியேறுதல், டிப்ஸ் சிற்றிகை, மினி மீல்ஸ் சிற்றுணவு. இது வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஸ்டே பண்ணுவோம், தங்குவோம் பார்த்தீங்களா, ஸோ அதை குறிக்கக்கூடிய சொல் உணவகம், அதாவது ஹோட்டல் ப்ளஸ் தங்கும் விடுதி ஓகேங்களா. செக் அவுட் அப்படிங்கிறது வெளியேறுதல், செக்இன் அப்படிங்கிறது நம்ம உள்ளே போகிறது ஓகேங்களா, ஸோ ரூம் எடுத்து நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு போகிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் நீதிமன்றம், நீதிமன்றம் சார்ந்த கலைச்சொற்கள், அஃபிடவிட் ஆணையுறுதி ஆவணம், இது அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது ஜூரிஸ்டிக்ஷன் அதிகார எல்லை, அலிகேஷன் சாட்டுரை, பிளைன்டிஃப் வாதி, கன்விக்ஷன் தண்டனை. அடுத்தது வானூர்தி நிலையம் ஏர்போர்ட், அரைவல் வருகை, டிபார்ச்சர் புறப்பாடு, கன்வேயர் பெல்ட் ஊர்திப்பட்டை டேக் ஆஃப் வானூர்தி கிளம்புதல், பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு, விசா நுழைவு இசைவு, டொமஸ்டிக் ஃப்ளைட் உள்நாட்டு வானூர்தி. நெக்ஸ்ட் பாருங்க திரைத்துறை, இப்போ தான் நம்ம திரைத்துறை வந்து பார்த்துருப்போம். ஸோ அதில் இல்லாத ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நம்ம இதில் பார்க்கலாம். ஆர்டிஸ்ட் கவின் கலைஞர், அனிமேஷன் இயங்கு படம், நியூஸ் ரீல் செய்தி படம், சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதிவு, சவுண்ட் எஃபெக்ட் ஒளி விளைவு, மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம், டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் ஆவண குறும்படம், ஃபைன் ஆர்ட்ஸ் நுண்கலைகள், டாக்குமெண்ட்ரி ஆவணப்படம், ஆர்ட் கிரிட்டிக் கலை விமர்சகர், டைலாக் உரையாடல். அடுத்தது வங்கி பேங்க் சார்ந்த கலைச்சொற்கள், டெபிட் கார்டு பற்று அட்டை, டிமாண்ட் டிராஃப்ட் கேட்பு வரைவோலை, விட்ராவல் ஸ்லிப் திரும்ப பெறல் படிவம், டெல்லர் விரைவு காசாளர், மொபைல் பேங்கிங் அலைபேசி வழி வங்கி முறை, இன்டர்நெட் பேங்கிங் இணைய வங்கி முறை, அலுவலக பொருள்கள் ஓகேங்களா. ஸோ அது சார்ந்த கலைச்சொற்கள். ஸ்டாம்பேட் மைப்பொதி, ஃபைல் கோப்பு, ஸ்டாப்லர் கம்பி தைப்பு கருவி, ரப்பர் ஸ்டாம்ப் இழுவை முத்திரை, ஃபோல்டர் மடிப்புத்தாள், எரேசர் அலிப்பான். அதுக்கடுத்தது விளையாட்டு. ஸோ விளையாட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இவ்வளோ தான் வந்து நமக்கு ஸ்கூல் புக்ஸில் இருக்குது. ஸோ இதுதான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இதில் இருக்கிறது ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்துருக்கோம் ஓகேங்களா. விளையாட்டு பொறுத்த வரைக்கும் சப் ஜூனியர், மிக இதையோர், சூப்பர் சீனியர், மீ மூத்தோர். அடுத்தது கேரம் நாலாங்குழி ஆட்டம், ரெஃப்ரி நடுவர் ஓகேங்களா. அப்புறம் வேளாண்மை சார்ந்த கலைச்சொற்கள், இயற்கை வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங், வேதி உரங்கள் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், ஒட்டு விதை ஷெல் சீட்ஸ் தொழு உரம், ஃபார்மியார்ட் மேன்யூர். அடுத்தது மதிப்பு கூட்டு பொருள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ஆடட் ப்ராடக்ட். ஸோ இங்கிலீஷில் இருக்கக்கூடிய இந்த வேர்ட்ஸை தான் வந்து மேக்ஸிமம் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ இதை கேட்டு தான் நம்ம வந்து தமிழாக்கம் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் மதிப்பு கூட்டு பொருள். அடுத்தது ரூட் நோட்ஸ் வேர் முடிச்சுகள், வீவர் பேர்ட்ஸ் தூக்கணாங்குருவி, ஹார்வெஸ்டிங் அறுவடை,
வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை, இரிகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம், சலைன் சாயில் கலர் நிலம், இரிகேஷன் பாசனம், டெரிட்டரி நிலப்பகுதி, டிராபிக்கல் ஜோன் வெப்பமண்டலம், கிரைன் வேர்ஹவுஸ் தானிய கிடங்கு, அக்ரிகல்ச்சர் வேளாண்மை, ஹார்வெஸ்ட் அறுவடை, இரிகேஷன் நீர்ப்பாசனம், பேடி நெற்பயிர், கல்டிவேஷன் பயிரிடுதல். அடுத்தது அக்ரோனோமி உளவியல். அடுத்தது வணிகம் சார்ந்த கலைச்சொற்கள். சேல்ஸ் டாக்ஸ் விற்பனை வரி, கஸ்டமர் வாடிக்கையாளர், கன்சியூமர் நுகர்வோர், அக்கவுண்ட் பற்று வரவு கணக்கு, சப்சிடி நல்கை, அக்ரிமெண்ட் ஒப்பந்தம், ஸ்ட்ராட்டஜிஸ் உத்திகள், கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்டமாற்று முறை, ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கம், டாக்ஸ் வரி, கன்சியூமர் நுகர்வோர், ஆண்டர்பிரனர் தொழில் முனைவோர், அடல்ட்ரேஷன் கலப்படம், மெர்ச்சன்ட் வணிகர், கமாடிட்டி பண்டம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அகலாய்வு சம்பந்தப்பட்ட கலைச்சொற்கள். அகலாய்வு எக்ஸவேஷன், ஓகேங்களா. ஸோ எக்ஸவேஷன் அப்படிங்கிறது அகலாய்வு, எபிகிராஃபி அப்படிங்கிறது கல்வெட்டியல், ஹீரோஸ்டோன் நடுகள், கல்ச்சுரல் சிம்பல் பண்பாட்டு குறியீடு, எம்பாஸ்ட் ஸ்கல்ப்சர் புடைப்பு சிற்பம், இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு, அதுக்கடுத்து இன்ஸ்கிரிப்ஷன் எபிகிராஃப் அப்படிங்கிறது கல்வெட்டு, எபிகிராஃபி அப்படிங்கிறது கல்வெட்டியல். ஸோ கல்வெட்டு சம்பந்தப்பட்ட படிப்போட பெயர் கல்வெட்டியல், ஓகேங்களா. ஸோ எபிகிராஃப் இல்லை இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது கல்வெட்டு இல்லைன்னா பொறிப்பு, ஓகேங்களா. ஸோ இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது பொறிப்பு. ஸோ எல்லாமே வந்து ஒரே அர்த்தம் தான். இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது கல்வெட்டையும் குறிக்கும், பொறிப்பையும் வந்து குறிக்கும், ஓகேங்களா. ஸோ கேவ் டெம்பிள் குடவரை கோயில், ஸ்கல்ப்சர் சிற்பம், மேனுஸ்கிரிப்ட் கையெழுத்து படி. அடுத்தது நூற்பு ஆலை சம்பந்தப்பட்ட கலைச்சொற்கள். த்ரெட் நூல், லூம் தறி, டேனிங் தோல் பதனிடுதல், ஸ்டிச் தையல், ஃபேக்டரி ஆலை, டையிங் சாயம் ஏற்றுதல், ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை, ஓகேங்களா. நூற்பு ஆலை ஸ்லாஷ் ஆலை, ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஒரே ஒரு இது மட்டும் தனியாக இருந்தது, ஸோ அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். டேனிங் அப்படிங்கிறது தோல் பதனிடுதல். அடுத்தது கணினி அறிவியல் தொழில்நுட்பம். ஸ்மார்ட் போன் திறன்பேசி, டச் ஸ்கிரீன் தொடுதிரை, பக் பிழை, வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொளி கூட்டம், டவுன்லோடு பதிவிறக்கம், எலக்ட்ரானிக் டிவைசஸ் மின்னணு கருவிகள், ஃபாண்ட் எழுத்துரு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு, சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி, சேட்டலைட் செயற்கைக்கோள், இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு, இன்டர்நெட் இணையம், சர்ச் இன்ஜின் தேடுபொறி, ஃபேஸ்புக் முகநூல், வாட்ஸ்அப் புலனம், வாய்ஸ் சர்ச் குரல் தேடல், டச் ஸ்கிரீன் தொடுதிரை, ஆப் செயலி, இமெயில் மின்னஞ்சல், காம்பாக்ட் டிஸ்க் சிடி, குறுந்தகடு, இ லைப்ரரி மின் நூலகம், இபுக் மின்னூல், இ மேகசின் மின் இதழ்கள். அடுத்தது இலக்கியம். செவ்விலக்கியம், செம்மொழி இலக்கியம். ஸோ ரெண்டுமே வந்து கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஒன்று செவ்விலக்கியம் வரும், இல்லைன்னா செம்மொழி இலக்கியம் வரும், ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே வந்து வரும். அடுத்தது எபிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம், டிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம், ஆன்ஷியன்ட் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம், ரீஜனல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம், ஃபோல்க் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம், மாடர்ன் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம். அதுக்கடுத்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். நானோ டெக்னாலஜி மீனும் தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பம், அல்ட்ரா வயலட் ரேஸ் புற ஊதா கதிர்கள், ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம், காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள், இன்ஃப்ராரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள். கடல் போக்குவரத்து சார்ந்த கலைச்சொற்கள். கலிமுகங்கள் எஸ்டுவாரிஸ், ஓகேங்களா. அதாவது எஸ்டுவாரிஸ் அப்படிங்கிறது கலிமுகங்கள். லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம். கலிமுகங்கள் அப்படிங்கிறது என்னென்னா கடற்கரை ஒட்டின பகுதி, ஆறும் கடற்கரையும் கலக்கக்கூடிய ஸோ அந்த பகுதி, ஓகேங்களா. ஸோ அது வந்து கலிமுகங்கள். அடுத்தது லைட் ஹவுஸ் அப்படிங்கிறது கலங்கரை விளக்கம். போர்ட்ஸ் துறைமுகங்கள், செயிலர் மாலுமி, நாட்டிக்கல் மைல் கடல் மைல், ஓஷன் பெருங்கடல். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு, ஓகேங்களா. எடுத்துக்காட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க, இப்படி தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஓஷன் பெருங்கடல். மெரைன் டெக்னாலஜி கப்பல் தொழில்நுட்பம், மெரைன் கிரியேச்சர் கடல்வாழ் உயிரினம், சப்மரைன் நீர்மூழ்கி கப்பல், ஹார்பர் துறைமுகம், ஸ்ட்ராம் புயல், செயிலர் மாலுமி.
ஆங்கர் நங்கூரம், ஷிப்யார்ட் கப்பல் தளம், ஃபெரிஸ் பயணப்படகுகள், வாயேஜ் கடற்பயணம். அடுத்தது சீர்திருத்தம் சம்பந்தப்பட்ட கலைச்சொற்கள். ஓகேங்களா? பிலீஃப் நம்பிக்கை, ரெசனன்ஸ் மறுமலர்ச்சி, பிலாசபர் மெய்யியலாளர், ரிவைவலிசம் மீட்டுருவாக்கம், ஹியூமனிசம் மனிதநேயம், பிலாசபர் மெய்யியலாளர், சோசியல் ரிஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி, பிலாசபி மெய்யியல் தத்துவம், ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ் எழுத்து சீர்திருத்தம், அவேர்னஸ் விழிப்புணர்வு, ரிஃபார்ம் சீர்திருத்தம், செயின்ட் ஞானி, ரேஷனல் பகுத்தறிவு, பிலாசபி தத்துவம், நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய்யுணர்வு. நெக்ஸ்ட் பாருங்க புவியியல் கூறுகள். ஸோ புவியியல் சார்ந்த கலைச்சொற்கள். ட்ரைப்ஸ் பழங்குடியினர், பிளைன் சமவெளி, வேலி பள்ளத்தாக்கு, திக்கட் புதர், ரிட்ஜ் மலைமுகடு, லோக்கஸ்ட் வெட்டுக்கிளி, லியோபேட் சிறுத்தை, பட் மொட்டு, எர்த் என்விரான்மெண்ட் புவிச்சூழல், மைக்ரேஷன் புலம்பெயர்தல், எத்னிக் குரூப் இனக்குழு, கல்ச்சர் பண்பாடு, டிசாஸ்டர் பேரழிவு, கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை, கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள், கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல், ஐலாண்ட் தீவு, நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கை வளம், வைல்ட் அனிமல்ஸ் வனவிலங்குகள், ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் வன பாதுகாவலர், ஜங்கிள் காடு, ஃபாரஸ்ட்ரி வனவியல். அடுத்தது பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம், அஸ்ட்ரானமி வானியல், கான்டினென்ட் கண்டம், மைக்ரேஷன் வலசை, கிளைமேட் தட்பவெப்பநிலை, சாங்சுவரி புகலிடம், வெதர் வானிலை, கிராவிடேஷனல் ஃபீல்டு புவியீர்ப்பு புலம். அடுத்தது அரசு ஆவணங்கள் சார்ந்த கலைச்சொற்கள். கெசட் அரசிதழ், டெஸ்பேட்ச் அனுப்புகை, சீலிங் உச்சவரம்பு, சர்க்குலர் சுற்றறிக்கை, டாக்குமெண்ட் ஆவணம், ட்ரெஷரி கருவூலம், எம்பலம் சின்னம். அடுத்தது பானங்கள். டெண்டர் கோகனட் இளநீர், சுகர் கேன் ஜூஸ் கரும்புச்சாறு, வெஜிடபிள் சூப் காய்கறி வடிச்சாறு. அடுத்தது அரசியல் கலைச்சொற்கள். கேபினட் அமைச்சரவை, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்ற உறுப்பினர், சப்போர்ட் ஆதரவு, விக்டரி வெற்றி, சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர், லீடர்ஷிப் தலைமை பண்பு, கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வட்டமேஜை மாநாடு, டபுள் ஓட்டிங் இரட்டை வாக்குரிமை, பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அரசியல் மேதை, ஸ்லோகன் முழக்கம், கன்சுலேட் துணை தூதரகம். அடுத்து பாருங்க கைவினை சார்ந்த கலைச்சொற்கள். கிராஃப்ட்ஸ் கைவினை பொருட்கள், பாஸ்கெட்ரி கூடை முடைதல், நிட்டிங் பின்னுதல், ஆர்டிசன் கை வினைஞர். அதாவது பல்கலைக்கழக கலைச்சொற்கள். டாக்டர் ஆஃப் பிலாசபி முனைவர் பட்டம், ஹாரனரி டாக்டரேட் மதிப்பூர் முனைவர், தீசிஸ் ஆய்வேடு, டாக்டரேட் முனைவர் பட்டம். யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம், எஜுகேஷன் கமிட்டி கல்விக்குழு, வேல்யூ எஜுகேஷன் மதிப்பு கல்வி, சம்மர் வெக்கேஷன் கோடை விடுமுறை, யூனிஃபார்ம் சீருடை, டிகிரி பட்டம், கைடன்ஸ் வழிகாட்டுதல், லிட்ரஸி கல்வி அறிவு. இந்த சீருடை அப்படிங்கிறது உங்களுக்கு பள்ளி சார்ந்த கலைச்சொற்களில் வரும். ஓகேங்களா? அடுத்தது இராணுவ தளவாடங்கள். இந்தியன் நேஷனல் ஆர்மி இந்திய தேசிய இராணுவம், லான்ச் வெஹிக்கிள் ஏவு ஊர்தி, மிசைல் ஏவுகணை. அடுத்தது உயிரியல் கலைச்சொற்கள். டிசீஸ் நோய், ஹெர்ப்ஸ் மூலிகை, மில்லட் சிறுதானியங்கள், சைடு எஃபெக்ட்ஸ் பக்க விளைவு, ஆன்டிபயோட்டிக் நுண்ணுயிர் முறி, ஜீன் மரபணு, அலர்ஜி ஒவ்வாமை, டிரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. அடுத்தது இசைக்கருவிகள் சார்ந்த கலைச்சொற்கள். மெலடி மெல்லிசை, ட்ரம் முரசு, ஹார்ன் கொம்பு, ஃப்ளூட் புல்லாங்குழல். வீர விளையாட்டுகள் கலைச்சொற்கள் சார்ந்த கலைச்சொற்கள். இக்வாஸ்ட்ரியன் குதிரையேற்றம், ரெஸ்லிங் மற்போர்,
அடுத்தது ஊடக கலைச்சொற்கள். மீடியா ஊடகம், லிங்குஸ்டிக் மொழியியல், ஃபோனாலஜி ஒளியியல், ஜேர்னலிசம் இதழியல், மேகசின் பருவ இதழ், பப்பட்ரி பொம்மலாட்டம், டிபேட் பட்டிமன்றம். அடுத்தது பண்புகள். ஹியூமன் மனிதம், பர்சனாலிட்டி ஆளுமை, சேரிட்டி தொண்டு, இன்டிகிரிட்டி நேர்மை, அப்ஜெக்டிவ் குறிக்கோள், கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை, கரேஜ் துணிவு, சாக்ரிஃபைஸ் தியாகம், ஈக்வாலிட்டி சமத்துவம், மென்டல் எபிலிட்டிஸ் மன ஆற்றல், அத்தஸ்டிக்ஸ் அழகியல், எலோக்யூஷன் பேச்சாற்றல், யூனிட்டி ஒற்றுமை, மல்டிபிள் பர்சனாலிட்டி பன்முக ஆளுமை, டேலண்ட் திறமை, டிசிப்ளின் ஒழுக்கம், இன்டெலெக்சுவல் அறிவாளர், கர்டசி நற்பண்பு, சிம்பிளிசிட்டி எளிமை, சேரிட்டி ஈகை, டிக்னிட்டி கண்ணியம், டாக்ட்ரைன் கொள்கை, பேட்ரியாட்டிசம் நாட்டுப்பற்று, இன்டெகிரிட்டி நேர்மை, ஹியூமனிட்டி மனிதநேயம், மர்சி கருணை, அப்ஜெக்டிவ் குறிக்கோள், ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை, ரெசிப்ரோசிட்டி ஒப்புரவு நெறி, ஆம்பிஷன் லட்சியம். அடுத்தது ஓவியம் சார்ந்த கலைச்சொற்கள். பிரஷ் தூரிகை, கார்ட்டூன் கருத்துப்படம், கேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியங்கள், மாடர்ன் ஆர்ட் நவீன ஓவியம். பள்ளி சார்ந்த கலைச்சொற்கள். எஜுகேஷன் கல்வி, பிரைமரி ஸ்கூல் தொடக்கப்பள்ளி, ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி, லைப்ரரி நூலகம். இதுவரை நம்ம பார்த்தது தலைப்பு வாரியாக உள்ள கலைச்சொற்கள். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்கூல் புக்ஸில் அங்கங்கே அப்படியே சதுரி கிடக்கிறத எடுத்து தலைப்புகள் கொடுத்து ஒவ்வொரு தலைப்புக்குள்ளே நம்ம சேர்த்துருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள். திரும்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 தடவை பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு மனசில் உள்வாங்கிக்கிட்டிங்கனாலே இந்த யூனிட்லேருந்து கட்டாயம் 10 கேள்விகள் வரும். 10 கேள்விகளுக்கும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். அந்தளவுக்கு ஈஸியான டாபிக். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு தடவை பார்க்குறது மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ இது மேக்ஸிமம் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இல்லாமல் அட்வான்ஸ் தமிழ்லையும் உங்களுக்கு இந்த கலைச்சொற்கள் இருக்குது. அது அப்படியே சஃபுல்லாகி இருக்கும். ஸோ பர்டிகுலராக அது ஒரு சில டாபிக்குள்ளே வராது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல். 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல் சிலபஸில் இருக்கிறதே நமக்கு தெரியாது. ஓகேங்களா, ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதில் என்ன டைப்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்களோ ஸோ அந்த டைப்ஸையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ப்ளஸ் எப்படி வந்தால் அதுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்ஸில் ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக்கோட கண்டென்ட்டும் வழக்கம் போல் நம்ம கொடுத்துருவோம். இதில் 100% ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. ஓகேங்களா, கலைச்சொற்கள் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 2 வினைச்சொற்களின் வேறுபாடு. இதுலேயும் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. இதோட கொஸ்டின் டைப்ஸ் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த டாப்பிக்கே பாருங்களேன். 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். அதாவது 2 வினைச்சொற்கள் கொடுத்துருப்பாங்க. அதோட வேறுபாடை பொறுத்து கீழே இருக்கக்கூடிய சொற்றொடரை நம்ம அமைக்கிறது மாதிரி ஸ்கூல் புக் எக்ஸசைஸ் இருக்கும். ஆனால் எக்ஸாமில் கொஷின் பேப்பரில் 2 வினைச்சொற்கள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வேறுபாடும் கொடுத்து சொற்றொடர்களும் கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷனில் சரியான ஆப்ஷன் எது அப்படிங்கிறது அந்த கொடுத்துருக்கிற 2 வினைச்சொற்களை பொறுத்து நம்ம சூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் புக் எக்ஸசைஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இதோட கொஸ்டின் டைப்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். இதுதான் கொஸ்டின். இந்த மாதிரி தான் கேட்பாங்க. 2 வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் சொல்லிட்டு 2 சொற்கள் கொடுத்திருப்பாங்க. அதே போல 2 வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை கண்டுபிடி. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுப்பாங்க. 2 வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல், சரியான தொடரை தேர்ந்தெடு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் இதோட கொஸ்டின் டைப்ஸ். இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸை நம்ம அனலைஸ் பண்ணதில் இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ முதல் கொஸ்டின் பாருங்க. 2 வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இதை கவனிச்சு பாருங்களேன். பணிந்து பணித்து அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அப்போ பணிந்து அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன? யாரும் எது சொன்னாங்கன்னா அதுக்கு அடிபணிஞ்சு நம்ம கேட்டுக்கிறது பணிந்து. ஓகேங்களா, பணித்து அப்படிங்கிறது என்னன்னா
ஒருத்தவங்களை ஒரு வேலைக்கு அமர்த்துறது இருக்கட்டும், அதை வந்து பணித்துன்னு சொல்லலாம். இல்லை ஒரு கட்டளை இடுறது, அந்த பொருளில் வந்து பணித்து அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி தான் இருக்கும் இந்த கொஸ்டின் ஃபார்மேட்லாம். பணிந்து பணித்து, இதில் இந்து வந்திருக்கு, இதில் இத்து வந்திருக்கு. இந்த ஒரு எழுத்து மாறினதுனால இந்த சொல்லோட பொருளே மாறுது. ரெண்டுமே வினைச்சொல் தான். இந்த வினைச்சொல்லோட பொருள் அப்படிங்கிறது இந்த பணிந்து பணித்து அப்படிங்கிறதுக்கு வேறுபாடு அடையுதுல்ல. இதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சோர்ந்து பணிவு கிடையாது, அடங்கி கட்டளை, எதிர்த்து கூறுதல், பயந்து செய்தான். ஓகேங்களா. இந்த இடத்துல பணிந்து அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு நம்ம அடங்கி போகிறது. ஓகேங்களா. ஒரு இது நம்ம கண்டுபிடிச்சாலே போதும், அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறது என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. பணித்து அப்படிங்கிறது கட்டளை. அப்போ ஆப்ஷன் ஆ தான் வந்து ஆன்சர். அடங்கி கட்டளை. இப்படி தான் இந்த கொஷின், இந்த ஃபார்மேட், இந்த டாப்பிக்கில் இருக்கிற கொஷின்ஸை கேட்பாங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் எப்படி இருக்கும்னா, நம்மளே வந்து இந்த சொற்றொடரை ஃபார்ம் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஓகேங்களா. பணிந்து பணித்து அப்படிங்கிறதுக்கு நீங்களாக வந்துட்டு ஒரு சொற்றொடரை வந்து எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி அதுக்கான ஆப்ஷனும் நாலு கொடுத்துருவாங்க. நம்ம ஜஸ்ட் செலக்ட் பண்ணால் போதும். அப்போ ரொம்ப ஈஸி தான். நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற அந்த வினை சொற்களோட பொருள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி திரும்ப பார்த்தீங்க அப்படின்னாலே நல்லாவே வந்து புரிஞ்சிடும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்க, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல், பணித்து பணிந்து. ஓகேங்களா. இதே கொஸ்டின் தான். இதுவும் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், இதுவும் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். பணித்து, இந்த பணிந்து பணிந்து பணித்து அப்படிங்கிறது ஜஸ்ட் வேர்டாக கொடுத்து அதுக்கான பொருள் என்னங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க மொதல் கொஸ்டினில். ரெண்டாவது கொஸ்டினில் ஒரு சென்டென்ஸே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அணிந்து பணித்து பணிந்து அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸை இங்கே ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. தலைவர் தொண்டர்களை பணிந்தார், தொண்டர்கள் தலைவருக்கு பணித்தனர் கிடையாது. தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார், தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர். அப்போ தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார். தலைவர் என்ன பண்ணுறாரு, வேலை செய்யறதுக்காக வந்துட்டு வேலைக்கு வந்து சேர்க்குறாரு, இல்லை வந்து ஆர்டர் பண்ணுறாரு தொண்டர்களை. அது வந்து பணித்தார், கட்டளையிடுதல். தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர், தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க, தலைவருக்கு அடங்கி அந்த வேலையை செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும். அப்போ ஆப்ஷன் ஆ தான் வந்து இதுக்கும் ஆன்சர். தலைவர் பணிந்து நின்றார், தொண்டர்களும் பணிந்து நின்றனர். தொண்டர்கள் பணிந்தனர், தொண்டர்கள் பணித்தனர், தலைவர் தொண்டர்களிடம் பணிந்து நடந்தார். இது வந்து பொருளே வேறுபடுத்து பாருங்க. தலைவர் வந்து தொண்டர்கள் கிட்ட வந்து அடங்கி போறது மாதிரி இருக்கு. அப்ப 4 ஆப்ஷன் படிச்சு பாருங்க. இதுல கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய வந்துடும். ஓகேங்களா. ஆப்ஷன் ஆ தான் வந்து ஆன்சர். இதுல அவசரம் மட்டும் படக்கூடாது. இந்த மாதிரியான டாப்பிக்கில் ரொம்ப ஈஸி, ஆனால் அவசரப்பட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக ஆன்சர் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதில் ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படாது இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும். ஜஸ்ட் அதோட பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சாலே உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஆனால் எக்ஸாமுன்னு வரும்போது அதுக்கான பொருள் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கணும். அனலைஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறது மாதிரி இருக்கும். அப்போ பொறுமையாக ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்ஸ் வந்து மிஸ் ஆகாது. இந்த கொஸ்டின் பாருங்களேன். இரு வினைகளின் பொருள்கள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை கண்டுபிடி. குவிந்து குவித்து. ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கும் போது நம்ம சொற்றொடரை பார்க்கும்போது நமக்கு வந்து ஆன்சர் என்னன்னு தெளிவாக வந்து புரிஞ்சிடும். ஸோ 4 சொற்றொடரையும் படித்து பாருங்கள். இதுக்கான ஆன்சர் என்னன்னா, அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். ஓகேங்களா. அப்போ அந்த குவிந்து குவித்து அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, சரியாக எங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆன்சரு இங்கே தான் சரியாக யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆப்ஷன் ஈல. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பிரித்து பார்த்துக்கணும். விருந்து விரித்து, இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் விருந்து விரித்து அப்படிங்கிற சொற்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே காற்று வீசியது, பூக்கள் விழுந்தன, மயில் விரித்தது. இது தவறு, பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும். மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. இது சரி. ஓகேங்களா. மயில் தோகையை விரித்ததால் பூக்கள் விரிந்தன, பூக்கள் விரிந்ததால் மயில்கள் ஆடியது. ஆடியதெல்லாம் வருது. ஓகேங்களா. ஸோ இதை பாருங்க, இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, சேர்ந்து சேர்த்து.
ஓகேங்களா. என்ன வினை சொற்கள் கொடுத்துருக்காங்கன்னா சேர்ந்து சேர்த்துன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர், ஆசிரியர் சேர்த்து வைத்தனர். ஆசிரியர்கள் சேர்த்து மாணவர்கள் சேர்ந்தனர். மாணவர்கள் சேர்த்து விளையாடி ஆசிரியர்கள் சேர்ந்தனர். மாணவர்கள் சேராமல் ஆசிரியர் சேர்ந்தார். இதில் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர், ஆசிரியர்கள் சேர்த்து வைத்தார். ஆசிரியர் சேர்த்து வைத்தார். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். அதாவது கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் கூட ஓரளவுக்கு பொருள் உள்ள மாதிரி இருக்கணும். மாணவர்கள் சேராமல் ஆசிரியர் சேர்ந்தார். அதுக்கு அடுத்தது வந்து மாணவர்கள் சேர்த்து விளையாடி ஆசிரியர்கள் சேர்ந்தனர். இதில் 2 சென்டென்ஸ் எடுத்து பார்க்கும்போது இது அந்த அளவுக்கு பொருள் படலை. ஓகேங்களா. ஏதோ அந்த சேர்த்து வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆன்சர் பண்ணிடவே கூடாது. அந்த சேர்த்து கொடுத்துருக்கிற அந்த வினை சொற்கள் கரெக்டாக பொருந்தணும். ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே மெயின். அப்போ இங்கே ஆப்ஷன் ஆ தான் வந்து கரெக்ட். மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர், ஆசிரியர் சேர்த்து வைத்தார். இந்த கொஸ்டின் பாருங்க. கலைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆர்டரை அடுக்கி இருக்கிறத கலைச்சு விடுறது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கலைத்தல், நம்ம வந்து சோர்வாக ஃபீல் பண்ணுவோம்ல, சோம்பலாக ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த கலைத்தல், அதுதான் இதுக்கான அர்த்தம். ஸோ ஆப்ஷனை பாருங்கள். இங்கே ஆப்ஷன் இ பாருங்கள், அழித்தல் சோர்தல்னு இருக்குது. கலைத்தல் அப்படிங்கிறது அழித்தல், இந்த இடத்துல வந்து சோர்தல், இதுதான் வந்து ரைட்டு. மற்ற ஆப்ஷனை கம்பேர் பண்ணும் போது இது கரெக்டாக வந்து பொருந்தது. இந்த அடுத்தது பாருங்களேன், இரு வினைகளின் பொருள் சீரிய. இந்த சீரிய அப்படிங்கிறது வந்து கோபத்தை குறிக்கும். ஓகேங்களா, கோபம். ஸோ இந்த இடத்துல 4 ஆப்ஷனில் எது கோபம் அப்படிங்கிறது ஆப்ஷன் பியில் மட்டும்தான் வருது. இங்கே சீரிய அப்படிங்கிறது பெருமை பெற்ற. உங்களுக்கு 2 சொற்களுக்கும் பொருள் தெரியலன்னா ஏதோ ஒரு சொல் பொருள் தெரியுதுன்னா கூட ஆப்ஷனில் தேடி பாருங்க. இப்போ சீரிய அப்படிங்கிறது சீற்றமுடைய, கோபமுடைய அப்படிங்கிறது மாதிரி தெரியும். அப்போ கோபம் அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன் பியை தான் குறிக்குது. இது எனக்கு தெரியல, இது எனக்கு வந்து ஆப்ஷன் தெரியல, ஆனால் ஒன்று ஆன்சர் தெரியுது அப்படின்னா அதை தேடி பாருங்க. அது இருந்ததுனாலே அதுதான் வந்து ஆன்சர். அப்படி எடுத்துக்கோங்க. தெரியாத பட்சத்தில் இது வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி, பெருமை பெற்ற, கோபம் கொண்ட தான் ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்க, ஈந்தால் ஈன்றாள். ஸோ ஈன்றாள் அப்படிங்கிறது பெற்றெடுக்கிறது. ஓகேங்களா. அப்போ கொடுத்தால் பெற்றெடுத்தாள். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ ரைட் ஆன்சர். இங்கே அதே மாற்றி கொடுத்துருக்குறாங்க பாருங்களேன். ஆப்ஷன் சியில் பெற்றெடுத்தால் கொடுத்தால்னு இருக்குல்ல, மாற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய சொல்லுக்கு நேராக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் ஆன்சர் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய சொல்லுக்கு நேராக ரைட் ஹேண்ட் சைடில் தான் ஆன்சர் இருக்கும். மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிடக்கூடாது. கரெக்டான எது பொருந்ததோ அதை தான் நம்ம எடுக்கணும். ஸோ கொடுத்தால் ஈன்றால் அப்படிங்கிறது பெற்றெடுத்தால். ஓகேங்களா. இந்த கொஸ்டின் பாருங்களேன், இறத்தல். இந்த இறப்பு வந்து பார்த்தீங்கன்னா மரணத்தை வந்து குறிக்கும். இறந்து போகிறாங்கல்ல, அதை வந்து குறிக்கக்கூடிய சொல். இப்போது ஆப்ஷன் பார்க்கும்போது மரணம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இறத்தல் அப்படிங்கிறது பிச்சை எடுத்தல், கையேந்துதல். ஸோ இது வேணாலும் எடுக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இதுதான் வந்து ஆன்சர். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் வந்து இங்கே சொல்கிறது. இறப்பு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ அதான் இறத்தல் அப்படிங்கிறது இறந்து போகிறது. இங்கே மரணத்தை வந்து குறிக்கும். ஓகேங்களா. ஸோ கையேந்துதல் மரணம். இங்கே பாருங்களேன், அடுத்த கொஸ்டின், இறங்கு அப்படிங்கிறது மேலே யாரும் நின்றுட்டு இருந்தாங்கன்னா கீழே இறங்கி வான்னு சொல்கிறோம்ல, அதுதான். ஓகேங்களா. இல்லைன்னா கீழே இறங்கி போ, இறங்குறது மேலேருந்து உயரத்துலேருந்து கீழே இறங்குறது இறங்கு. இந்த இறங்கு அப்படிங்கிறது இறக்கம். ஓகேங்களா. இறக்கம் அப்படிங்கிறது எதுக்கு சொல்லுவாங்க? ஸோ கருணை காட்டுறதுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்போ கருணை காட்டு கீழே வா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். அதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, உரி. ஓகேங்களா. உரி அப்படிங்கிறது கலட்டுறது. இந்த உரி அப்படிங்கிறது தூக்கு. ஓகேங்களா. எப்படி தூக்கு வரும் அப்படின்னா,
ஆக்சுவலாக அந்த உரி அப்படிங்கிறது ஒரு பானையில் வந்து பாலையோ தயிரையோ வச்சு வீட்டில் வந்து பூனைட்டையோ நாய்ட்டையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்ட்ட இருந்தோ அந்த இதுவும் கை வைக்காமல் தயிர் மோர் வெண்ணெய் இதெல்லாம் வந்து ஒரு பானையில் போட்டு மேலே வந்து மாட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மேலே மாட்டிருக்கிற அந்த இதை வந்து நம்ம தூக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த உரி வந்து தூக்க குறிக்கும். இந்த உரி வந்து பார்த்திங்கன்னா உரிக்கிறதுனா என்ன, ஒரு இதுலேருந்து ஒரு பொருள்லேருந்து அது இப்போ வாழைப்பழத்தை உரிக்கிறதுன்னு சொல்கிறது மேலே தோலை வந்து நம்ம கலட்டுறது. ஓகேங்களா? அந்த கலெக்டருமே இங்கே கலெக்டருன்னு 2 கலெக்டர் இருக்குது. இந்த கலெக்டர் தான் வந்து கரெக்டு. ஓகேங்களா? அதையுமே நம்ம வந்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் ஆ தான் வந்து கரெக்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அருந்து இங்கே அருந்து அப்படிங்கிறது குடிக்கிறத வந்து சொல்லும். இந்த அருந்து அப்படிங்கிறது அருந்து விழுவுது, ஒரு கயிறு வந்து இருக்குது அப்படின்னா நடுவில் கட்டாயிடுதுல, அந்த அருந்து வந்து சொல்லும். அப்போ குடி துண்டுபட்டு. ஸோ ஆப்ஷன் ஆ தான் வந்து கரெக்ட். இந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் வந்து பண்ணுறது மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்க, பொரித்தல். இந்த பொரித்தல் அப்படிங்கிறது சமையல் பண்ணுற போது பொரிக்கிறதுக்குல அது. இந்த பொரித்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுலையாவது வந்து இந்த இப்போ கட்டையிலையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கல்லுலேயோ வந்து எழுத்துக்களை பொறிக்கிறது அந்த மாதிரியான விஷயத்த வந்து சொல்லும். இப்போ இந்த பொரித்தல் வந்து பார்த்தீங்கன்னா வறுத்தலை குறிக்கிறது. இந்த பொரித்தல் வந்து பார்த்தீங்கன்னா கல்லில் எழுத்து பொரித்தல் அதை வந்து குறிக்கக்கூடியது. இன்னொரு சில புத்தக பயிற்சியிலையும் நம்ம பார்த்துருவோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது இப்போ ஒரு 10 இயர்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட்டடாக வந்த கொஷின்ஸ் ப்ளஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து எடுத்து நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா புத்தக பயிற்சி வினாக்கள். விரித்தது, மலை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. இது நம்ம கொஷினாக பார்த்தது தான். குவிந்து ஒன்றன் மேல் ஒன்றாக தொடர்ச்சியாக. குவித்து அப்படிங்கிறது சேர்த்து வைத்தல், ஒருமுகப்படுத்துதல். சேர்ந்து அப்படிங்கிறது இணைந்து, சேர்த்து அப்படிங்கிறது சேகரித்து இணைத்து. பணித்து அப்படிங்கிறது உத்தரவு கட்டளையிடுதல். பணிந்து அப்படிங்கிறது கட்டுப்படுதல், அடங்கி கீழ்ப்படிதல். அடுத்தது பொருந்து அப்படிங்கிறது உடன்படு, இணங்கி ஒத்துப்போதல். பொறுத்து அப்படிங்கிறது இணையச்சை. மாறுங்கிறது வேறுபாடு, இடமாறுதல். மாற்று அப்படிங்கிறது அணிதல், பொறுத்து பதில் ஈடு வேறு. ஓகேங்களா? ஜஸ்ட் என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது சென்டென்ஸில் வரும்போது அந்த சென்டென்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். முடிந்தால், முடிந்த வரை முயற்சி செய்து வேலையை முடித்தார். இது வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கிற சொற்களை. என்றால், நீ வருவது என்றால், உன் பெயரையும் முன்பதிவு செய்வேன் என்றால். என்றால் அப்படிங்கிறது பெண்பாலை வந்து குறிக்கும். இந்த என்றால் அப்படிங்கிறது வந்து இணைப்பு சொற்களாக வந்து வரும். ஓகேங்களா? நீ வருவதுன்னா நீ வரன்னு சொன்னா அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போ மாற்றிட்டோம். நீ வருவது என்றால், உன் பெயரையும் முன்பதிவு செய்வேன் என்றால். ஓகேங்களா? போனால் ஆலயத்திற்கு போனால் அனுமதி கிடைக்கும் என்று போனால். எங்கே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த இரு வினைகளின் வேறுபாடு அறிதல், 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல் உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மெத்தடில் தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த மெத்தட் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது அயற்சொல் தமிழ் சொல்லை பொறுத்த வரைக்கும் அயற்சொல்னா முதல்ல என்ன? அயற்சொல்னா தமிழ் மொழி சொல் இல்லாமல் தமிழ் மொழியில் கன்னட கலப்பு இருக்குது, தெலுங்கு கலப்பு இருக்குது, ஏன் வெளிநாட்டு லாங்குவேஜான போர்ச்சுகீஸ், அதுக்கடுத்தது வந்து பாரசீகம் அந்த நாட்டோட கலப்புகளும் வந்து இருக்குது, அரபி கலப்புகள் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், தமிழில் இருக்கக்கூடிய அந்த அயற்சொற்கள் என்ன அப்படிங்கிறது லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கான இணையான தமிழ் சொல் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இது ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக் கலந்த காம்பினேஷன்ஸ். ஓகேங்களா? இதை பாருங்கள். இது பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாக புரியும் அயற்சொல் தமிழ் சொல் என்ன அப்படிங்கிறது. பாருங்க, பின்வரும் தொடர்களில் அடிக்கோட்டிட்ட சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை எழுதுக அப்படிங்கிறது கொஸ்டினாக வந்து கொடுத்துருக்குறாங்க. கம்ப்யூட்டர் துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். இந்த அடிக்கோட்டிட்ட சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா கணினி. ஓகேங்களா? கணினி. காலிங் பெல்லை
அழுத்தினான் கணியன். காலிங் பெல் அப்படிங்கிறது அழைப்பு மணி. ஓகேங்களா. அடுத்தது மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க மிஷின்களை கண்டுபிடித்தனர். இங்க மிஷின் அப்படிங்கிறது இயந்திரம். அடுத்தது இன்று பல்வேறு துறைகளிலும் ரோபோ பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. ஓகேங்களா. இந்த ரோபோ அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் என்னன்னா இங்க தானியங்கி. ஓகேங்களா. தானியங்கி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பொறியன் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் வந்து குறிக்கும். அப்படி இல்லைன்னா எந்திரன் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் குறிக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் எந்த வேர்டு வந்து கொஷினில் ஆன்சராக வந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த தானியங்கிக்கு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. தானியங்கி, பொறியன், எந்திரன். அடுத்தது பார்க்க போகிறதெல்லாம் இந்த மாதிரி வேர்டாக இருக்கும். எப்படி இந்த எதிர்ச்சொல், அறிஞ்சொல் பொருள், அதாவது சொல்லும் பொருள்லாம் இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஸ்கூல் புக்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதிலேருந்து தான் கொஷினே கேட்குறாங்க. ப்ரீவியஸ் இருக்க கொஷின் பேப்பர்லாம் எடுத்து பார்க்கும்போது இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்குறோமோ அதிலேருந்து தான் கொஷினே வருது. ஸோ நல்லா தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. இது ஏற்கனவே சொன்னது தான். அலுவலகத்தில் யூஸ் பண்ணக்கூடிய சொற்களாக இருக்கலாம், இல்லை வேறு மொழிகளில் தமிழ் நம்ம நினச்சிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய, உபயோகப்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய சொற்களாக இருக்கலாம். ரெக்கார்டு அப்படிங்கிறது ஆவணம், செக்ரட்டரி அப்படிங்கிறது செயலர், மேனேஜர் மேலாளர், இதெல்லாம் வந்து ஆஃபீஸில் அலுவலகத்தில் யூஸ் பண்ணக்கூடிய சொற்கள். ஃபைல் அப்படிங்கிறது கோப்பு, ப்ரோநோட் அப்படிங்கிறது உப்புச்சீட்டு. ஓகேங்களா. அதாவது இது ரெண்டுமே வந்து ஒரே வார்த்தை. ப்ரோநோட் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து ஒப்புச்சீட்டு. அடுத்தது பால்கனி முகப்பு மாடம், பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு, டிசைன் வடிவமைப்பு, சாம்பியன் வாகைச்சூடி, விசா நுழைவு இசைவு, டெலிகேட் பேராளர், ஸ்பெஷல் பஸ் தனிப்பேருந்து, ப்ரொபோசல் கருத்துரு, ஆட்டோகிராஃப் வாழ்த்தொப்பம், விசிட்டிங் கார்டு காண்புச்சீட்டு, பிரீஃப் கேஸ் குறும்பெட்டி, லம்சம் திரட்சி தொகை, லஞ்சம் கிடையாது, லம்சம் திரட்சி தொகை, மெயின் ரோடு முதன்மை சாலை, புரோட்டோகால் மரபு தகவு, செக் காசோலை பேங்கிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய சொற்கள். செக் காசோலை, ரசீது பற்றுச்சீட்டு, அங்கத்தினர் உறுப்பினர், அதிகாரி அலுவலர், அதிபர் தலைவர், அந்நியர் அப்படிங்கிறது அயலார், அபிஷேகம் நீராட்டு, அபூர்வம் புதுமை, அலங்காரம் ஒப்பனை, அனுமதி இசைவு, ஆபத்து இடர், ஆராதனை வழிபாடு, ஆசீர்வாதம் வாழ்த்து, லஞ்சம் கையூட்டு, லாபம் வருவாய், உத்தரவு ஆணை, உத்தியோகம் பணி, உபயோகம் பயன், கிராமம் சிற்றூர். கிராமம் கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொல் கிடையாது, வேற்றுமொழி சொல், சிற்றூர். குமாரன் மகன், சாவி திறவுகோல், நஷ்டம் இழப்பு, நாஷ்டா சிற்றுண்டி, பாக்கி நிலுவை, கஜானா கருவூலம், விஞ்ஞானம் அறிவியல், ஜனங்கள் மக்கள், நிபுணர் வல்லுனர், ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை, டீ ஸ்டால் தேநீர் கடை, பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம், போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சலகம், ஸ்விட்ச் பொத்தான், ஐஸ் வாட்டர் குளிர்நீர், கூல்ட்ரிங்க்ஸ் குளிர்பானம், கிரைண்டர் மின் அரவை, ஃப்ரிட்ஜ் குளிர்பதன பெட்டி, டீ
தேநீர், வாஷிங் மிஷின், சலவை இயந்திரம், டெலிஃபோன், தொலைபேசி, சமஸ்தானம், அரசு, முக்கியஸ்தர், முதன்மையானவர், சினிமா தியேட்டர், திரையரங்கம், கார், மகிழுந்து, ஏரோப்ளேன், வானூர்தி, இலாக்கா, துறை, அப்பாயின்மெண்ட், பணியமர்த்தல், பிரதானம், முதன்மை, விஞ்ஞானம், அறிவியல், பஸ், பேருந்து, ரயில், தொடர்வண்டி, கஜானா, கருவூலம், உத்தியோகஸ்தர், அலுவலர், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், பலபொருள் அங்காடி, அங்கத்தினர், உறுப்பினர், அர்த்தம், பொருள், அலங்காரம், ஒப்பனை. ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொற்கள்லாம் ரிப்பீட்டடாக வந்திருக்கும். இது எல்லாமே வந்து ஓல்டு புக்லேயும் இருக்கிறது, நியூ புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அப்படியே நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு சில சொற்கள் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கும். ஒரு சில சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து நம்ம எடுத்திருப்போம். ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து ரிப்பீட்டடாக இங்கே வந்திருக்கும். ஆரம்பம், தொடக்கம், விஞ்ஞானம், அறிவியல், தீபம் அப்படிங்கிறது விளக்கு, கும்பாபிஷேகம், குடமுழுக்கு, சாவி, திறவுகோல். இந்த சாவி, இந்த விஞ்ஞானம்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். சரித்திரம், வரலாறு, சபதம், உருவி, சாதம், சோறு, பௌத்ரி, பௌத்ரி, பேத்தி. பௌத்ரி அப்படிங்கிறது மகனோட மகள். ஓகேங்களா? ஒரு தாத்தா இருக்காங்க, ஒருத்தர் இருக்காருன்னா அவரோட மகனோட மகளை வந்து பேத்தின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து பௌத்ரி அப்படின்னு சொல்கிறது வழக்கம். அது தூய தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா பேத்தி. அடுத்தது பண்டிகை, திருவிழா, வெள்ளம், நீர்பெருக்கு, வியாபாரம், வணிகம், அசல், மூலம், அச்சன் அப்படிங்கிறது தந்தை, மலையாள சொல் அச்சன் அப்படிங்கிறது. ஜமக்காலம் அப்படிங்கிறது விரிப்பு, வேடிக்கை, காட்சி, அகங்காரம், செருக்கு, அதிர்ஷ்டம், நற்பேறு, அபிப்பிராயம், கருத்து, அபூர்வம், புதுமை, ஆராதனை, வழிபாடு, ஆனந்தம், மகிழ்ச்சி, சபதம், சூளுரை, தினசரி, நாள்தோறும், தைரியம், துணிவு, பூஜை, வழிபாடு, பஞ்சாயத்து, ஐம்பேராயம், பஞ்சாயத்து, ஐம்பேராயம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஐம்பேராயம் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். பதில், விடை, பலே, நன்று, பேட்டி, நேர்காணல், பைசா, காசு, அசல், முதல், கச்சேரி, அரங்கம், குமாஸ்தா, எழுத்தர், குஷி, மகிழ்ச்சி, அலமாரி, நெடும்பேலை. அலமாரி அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது, நெடும்பேலை அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். கிராம்பு, லவங்கம், சாவி, திறவுகோல், ஜன்னல், பலகனி, மேஸ்திரி, தலைமை தொழிலன், தகவல், செய்தி. அடுத்தது வக்கீல், வழக்கறிஞர், பாக்கி, நிலுவை, மக்கர் பண்ணுது அப்படின்னா இடைஞ்சல் பண்றது. ஓகேங்களா? இடைஞ்சல், மாமூல், பழையபடி, மிட்டாய், தீங்கட்டி, காகிதம், தாள், கில்லாடி, கொடியோன், அபாண்டம் அப்படிங்கிறது வீண் பழிக்கூற்று, அட்டவணை, பொருட்குறிப்பு பட்டியல், பேட்டை, புறநகர், ஜமக்காலம், விரிப்பு, ஜமீன், நிலபுலம். அடுத்தது மாலுமி, நாவாயோட்டி. அடுத்தது பஜார், கடைத்தெரு, மைதானம், திறந்தவெளி திடல், லைசன்ஸ், உரிமம், இன்டர்வியூ, நேர்காணல், கெஸ்ட் ஹவுஸ், விருந்தகம்,
எலாஸ்டிக், நெகிழி, புனல், வடிகுழலி, பீரோ, இழுப்பறை, அட்லஸ், நிலப்பட தொகுப்பு, ஆயுசு, வாழ்நாள், உயில், இறுதி முறி, கவுன்சில், மன்றம், ரயில், தொடர்வண்டி, பேனா, தூவல். ஓகேங்களா, பேனா, தூவல், ரப்பர், தேய்ப்பம். ஓகேங்களா, ஸோ ரப்பர் தேய்ப்பம் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா, ஸோ ரப்பர் ஆக்சுவலாக என்ன சொல்லணும் அப்படின்னா மீள்மம் சொல்லணும். ஓகேங்களா, ரப்பர் அப்படிங்கிறது மீள்மம். ரப்பருக்கான கரெக்டான வார்த்தை வந்து மீள்மம். ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறது ரப்பர் தேய்ப்பம் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறது இது. ஆனால் ரப்பர் அப்படிங்கிறதுக்கு மீள்மம் அப்படின்னு வரும். ரப்பர் தேய்ப்பம் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எரேசர் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதை மென்ஷன் பண்ணுறாங்க தேய்ப்பம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இங்கே எரேசர் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான தமிழ் வார்த்தை அழிப்பான். எரேசர் அப்படிங்கிறதுக்கு அழிப்பான், ரப்பர் அப்படிங்கிறதுக்கு மீள்மம். ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறது தேய்ப்பம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஆதவன், ஞாயிறு, ஆரம்பம், தொடக்கம், ஆஸ்தி, சொத்து, இம்சை, துன்பம், இருதயம், நெஞ்சகம், ஈசன், இறைவன், உபசரித்தல், விருந்தோம்பல், உபயம். கோயிலெல்லாம் எழுதியிருப்பாங்கல்ல, உபயம்னு நீங்கள் கோயிலில் தான் இந்த வார்த்தையை பார்க்க முடியும். திருப்பணியாளர் கொடை. ஓகேங்களா, உஷார், விழிப்பு, யதார்த்தம், இயல்பு, ஐதீகம், உலக வழக்கு, காகிதம், தாள், கிரீடம், மணிமுடி, குபேரன், பெருஞ்செல்வன், சைக்கிள், மிதிவண்டி, பிளாட்ஃபாரம், நடைமேடை, ஆபீஸ், அலுவலகம், சினிமா, திரைப்படம், டைப்ரைட்டர், தட்டச்சு பொறி, ரோடு, சாலை, ஃப்ளைட், வானூர்தி, பேங்க், வங்கி, தியேட்டர், திரையரங்கு, ஆஸ்பத்திரி, மருத்துவமனை, வாடகை, குடிக்கூலி, மாதம், திங்கள், போலீஸ், காவலர், நிச்சயம், உறுதி, உத்திரவாதம், உறுதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, சம்பளம், ஊதியம், ஞாபகம், நினைவு, வருடம், ஆண்டு, தேசம், நாடு, வித்தியாசம், வேறுபாடு, உற்சாகம், பூரிப்பு, விசா, நுழைவு இசைவு, பாஸ்போர்ட், கடவுச்சீட்டு, கம்பெனி, நிறுவனம், பத்திரிகை, நாளிதழ், கோரிக்கை, வேண்டுதல், யுகம், ஊழி, ராஜ்யம், மாநிலம், நாடு, சரித்திரம், வரலாறு, முக்கியத்துவம், முதன்மை, சொந்தம், உறவு, சமீபம், அருகில், தருணம், உரிய வேலை. இது வரைக்கும் நம்ம பார்த்தது அயற்சொல். அந்த அயற்சொல்லுக்கான தமிழ் சொல் வந்து நம்ம பார்த்தோம். இவ்வளவுதான். இது எல்லாமே ஒரு தடவை இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கல்ல, இதுவே உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கும். இன்னும் 2-3 தடவை இந்த வீடியோவை பார்த்துட்டாலே என்ன வார்த்தைக்கு என்ன வார்த்தை தமிழ் வார்த்தை அப்படிங்கிறது தெளிவாக வந்து தெரிஞ்சிடும். எக்ஸாமில் போய் நீங்கள் எழுதும் போதும் கொஷினாக கேட்கும் போது 4 ஆப்ஷன் கொடுக்கும்போது எது ஆன்சரோ அது உங்கள் கண்ணுக்கு கரெக்டாக தெரியும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான டாபிக்லாம் ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ரொம்ப முக்கியமான டாபிக். ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது மாதிரி தான் இந்த கொஷின்ஸ் வந்து இருக்கும். ப்ளஸ் இந்த டாப்பிக்கும் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது தான். நம்ம இதை கவனிக்காமல் விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா இதுக்கான மார்க் வந்து போயிடும். ஓகேங்களா, திரும்ப ரிப்பீட்டடாக அதை பாருங்கள். 2-3 தடவை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கை விட்டுடலாம். ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். ஸோ இந்த டாபிக் வந்து பார்க்க போகிறோம். இந்த சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் அப்படிங்கிறது 2-3 டைப்பில் வந்து இருக்குது. 2 சொல்ல கொடுத்து அதை இணைச்சு புதிய சொல் உருவாக்குறது மாதிரியும், அதுக்கு அடுத்தது இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், மற்றும் அல்லது ஆள், பிறகு, வரை, இதுவும் அல்ல, இருப்பினும். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க.
இதில் ஆக்சுவலாக சொற்களை இணைத்தும் புதிய சொல் உருவாக்குதல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுனா ஸ்கூல் புக்கில் எப்படி இருக்கோ அப்படி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதில் கொடுத்துக்கிற இந்த மாடலையும் நம்ம வந்து இதை பார்த்துடலாம். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு தெளிவு வந்து கிடைச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். நாங்கள் வீட்டை முதல் மாடி முதல் 3ஆம் மாடி டேஸ் சுத்தம் செய்தோம். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் மாடல். சிலபஸில் என்ன கேட்டிருக்கிறாங்களோ ஸோ அந்த மாதிரி கனெக்டிங் வேர்டு கொடுக்கக்கூடிய மாடல். ஓகேங்களா, நாங்கள் வீட்டை முதல் மாடி முதல் 3ஆம் மாடி வரை டேஸ் சுத்தம் செய்தோம். வரை இதான் ஆன்சர். நாங்கள் வீட்டை முதல் மாடி முதல் 3ஆம் மாடி வரை சுத்தம் செய்தோம். ஓகேங்களா, ஆப்ஷன்ஸை நல்லா படித்து பாருங்கள். வரை அப்படிங்கிறது தான் வந்து பொருந்தும். அடுத்தது பாருங்கள், இது சிலபஸ் மாடல். நாங்கள் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை நீண்ட பயணத்தை திட்டமிட்டோம். வரை தான் வந்து ஆன்சர் வரும். அடுத்தது தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு டேஸ் இல்லை. இதுக்கு என்னன்னா இணை கிடையாது. ஓகேங்களா, ஸோ அப்போ ஈடு இணை இல்லை. அதுக்கு அடுத்தது பாருங்க, இளந்தளிர் பள்ளி முடிந்ததும் இரவு டேஸ் பாடங்களை படிக்கிறாள். இளந்தளிர் பள்ளி முடிந்ததும் இரவு வரை, ஓகேங்களா, இரவு வரை பாடங்களை படிக்கிறார். அடுத்தது அருவி மலையில் டேஸ் விழுந்தது. மலையில் இருந்து விழுந்தது. அடுத்தது தமிழை டேஸ் சுவையான மொழி உண்டோ. ஓகேங்களா, தமிழை காட்டிலும் சுவையான மொழி உண்டோ. ஸோ இதுதான் வந்து ஆன்சர் வரும். இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே சிலபஸ் பேஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். ஓகேங்களா, அதாவது 2023, 22, அடுத்தது 24. ஸோ இந்த இயர்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸில் சிலபஸில் இப்போ கொடுத்துருக்கிற மாடலில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அதுக்கு அடுத்தது நம்ம இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிறது ஆக்சுவலாக வந்து சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது ப்ளஸ் ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்மேட். ஓகேங்களா, இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதாவது 2023 and 24 கொஸ்டின். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் இப்படின்னே கொஸ்டினாக கொடுத்துருப்பாங்க. சரியான இடையை கண்டறிக. இங்கே வின் ப்ளஸ் மீன், விண்மான், தமிழ் மொழி, தாய்மொழி, நீதி நூல். ஓகேங்களா, நீதி நூல், மணி, மாலை, இங்கே ப்ளஸ்லாம் வந்திருக்கும் கொஷினில். இதில் எது வந்து கரெக்டான ரெண்டு சொற்களை இணைச்சு புதிய சொல் வருது அப்படின்னா எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. விண்மீன்கிறது விண்மான் கொடுத்துருக்குறாங்க, தவறு. தமிழ் மொழிங்கிறது தாய்மொழிங்கிறது கண்டிப்பாக வராது, தவறு. அடுத்தது மணிமாலை அப்படிங்கிறது மணி மேகலைன்னு வந்திருக்கு, தவறு. அப்போ நீதி நூல்ங்கிறது நீதி நூல்ங்கிறது தான் கரெக்ட். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கு பேஸ் பண்ண மாடல் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, அடுத்தது சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்குதல். பரம், இது கூட வந்து எந்த வேர்டு வந்து கரெக்டாக வரும்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். பறை, குறை, பறை, முறை, பரம்பரை. பரம்பரை இதுதான் வந்து கரெக்ட். ஓகேங்களா, அடுத்தது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். மணி, மணிசை, மணிவான், மணிப்பொன், மணிமேகலை. மணிமேகலை தான் கரெக்ட். அடுத்தது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். பாரதிதாசனின் சிறந்த படைப்பு குடும்ப விளக்கு. அடுத்தது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். விளக்கு, விண், மணி, விலங்கு, மேகலை என்னும் சொற்களை கொண்டு உருவாக்கினால் வரும் சரியான சொல்லை கண்டறிக. விலங்கு மணி, மணிமேகலை, மேகலை விளக்கு, விண்விளக்கு, மணிமேகலை. இங்கே கொடுத்துருக்கிற இந்த ஜம்பிள் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது சஃபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க வேர்ட்ஸ், அதுலேருந்து எடுத்து நம்ம வேர்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா, அதில் இது ஆப்ஷனில் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது விண், கோல், மாலை, மீன் இச்சொற்களை இணைத்து பார்த்து சரியான சொல்லை தேர்வு செய்க. மீன்வெளி, விண்மீன், விண்மாலை, விண்கோல், விண்மீன். அடுத்தது நம்ம வந்து விண்மீன் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சூஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம சூஸ் பண்ணுற வார்த்தையில் இருக்கக்கூடிய விண்ணும் மீன் ரெண்டு வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டுமே கொஷினில் இருக்கான்னு பார்த்துக்கணும் ஒரு தடவை. ஓகேங்களா, கொஷினில் இருக்கக்கூடிய வார்த்தையில் எது ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அது பொருள் கொடுக்கக்கூடிய சொற்களாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணணும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். உற்றார், உறவினர், சிறியர், பெரியர், விருந்தினர். அதாவது உற்றார் உறவினர் தான் வரும். அப்போ இதுதான் கரெக்ட். அடுத்தது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். தென்னம், கீற்று, குலை, தட்டு, கூட்டம், தென்னங்கீற்று, தென்னம் கீற்று. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சொற்கள் இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். வெளி, நூல், மாலை, கோல். நூல்கோல், நூல்வெளி, நூல் மாலை, கோல்வெளி.
நூல்வெளி. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நூல்வெளி. நெக்ஸ்ட் பாருங்க, பொருத்தமான சொல்லை சேர்த்து புதிய சொல் உருவாக்குதல். தேன், மழை, மணி, விளக்கு, விலங்கு. தேன், மழை. இது ஆன்சர். இரு சொற்களை இணைத்து சரியான புதிய சொற்களை அமைக்கப்பட்ட தொடரை தேர்க. மலை, பூ, பொன், வான், மேகலை, மணி, மேகம், செய். பூமணி, மலைவான், மழைவேகம். மணிமேகலை, வான்மலை, பூமணி. மேகம், செய், பொன் மேகம், பொன்மணி, பூமணி. இதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? இதுல இரு சொற்களை இணைத்து சரியான புதிய சொல் அமைக்கப்பட்ட தொடரை தேர்ந்தெடுக்கனா இதுதான் கரெக்டா வரும். ஆதான். ஓகேங்களா? ஸோ மணி, மேகலை, வான்மழை, பூமணி. கொடுத்திருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே கொஸ்டின்லையும் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து சேர்த்து கரெக்டான சொற்கள் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம படிக்கிறோம், கேள்விப்படுறோம் அப்படிங்கிற அந்த வேர்ட்ஸை வச்சு நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த கொஸ்டின்ல ஆன்சர் பண்ணிட முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சொற்கள் இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். பூ, வயல், கொல்லை, சோலை, புதர். பூசோலை. இதுதான் வந்து ஆன்சர். அடுத்தது பாருங்க, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். தலை, முறை, பிறை, குறை, சிறை. தலைமுறை. ஓகேங்களா? இதெல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாச்சு. இதே மெத்தட்ல இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். கீழ்காணும் சொற்களில் உள்ள எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குதல். கரும்பு அப்படிங்கிற இந்த வேர்ட்ல எப்படி உருவாக்கலாம்னா கரு, கம்பு. ஓகேங்களா? அடுத்தது கவிதை அப்படிங்கிறத கதை, விதை அப்படின்னு சொல்லி நம்ம உருவாக்கலாம். பதிற்று, பத்து அப்படிங்கிறது பத்து, பற்று, பதி. ஓகேங்களா? 3 வேர்ட்ஸ் வந்து உருவாக்கலாம். அடுத்தது பரிபாடல் அப்படிங்கிறது பாடல், பால், பரி. அடுத்தது பாருங்க, 2 சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். இங்க ஜம்பிள் பண்ணி கொடுத்துருக்கிறத வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நூல், மொழி, கோல், மீன், நீதி, எழுது, கண். இதை வச்சு எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா விண்மீன், நூல்வெளி, எழுதுகோள், தமிழ்மொழி, மாலை கண், நீதி நூல், கண்மணி. ஓகேங்களா? இப்போ நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தது இதுதான். நூல்வெளி பார்த்தோம், நீதி நூல் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த விண்மீன் பார்த்தோம். இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்து டைரெக்டாகவே கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிற எக்ஸசைஸ். ஓகேங்களா? இதுலேருந்து தான் டைரெக்டாகவே கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதையும் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் பாருங்கள். நூல், மொழி, கோல், மீன், நீதி, எழுது, கண், வெளி, தமிழ், மணி, மாலை, விண். இதை யூஸ் பண்ணி நம்ம வேர்ட்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணதை இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். அடுத்தது இதெல்லாம் ஸ்கூல் புக் எக்ஸசைஸ். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர்ஸ் இது. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல். தேன், விளக்கு, மழை, விண், மணி, விலங்கு, செய், மேகலை, வான், பொன், பூ. அதுக்கு விடை பாருங்க. தேன்மலை, மணி விளக்கு, வான்மலை, மணிமேகலை, பூசை, பூமணி. கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருக்கும். வீடியோவை அங்கங்கே பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா பொறுமையாக நம்ம போனோம் அப்படின்னா லென்த்தாக போயிடும் வீடியோ. கீழ் காண்பவற்றுள் ஒரு சொல்லை எடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களுடன் இணைத்து புதிய சொற்களை உருவாக்குத. இது வந்து பார்த்தீங்கன்னா மா, தேன், மலர், செம்மை, சிட்டு, கனி, குருவி, இலை, காய், கூடு, முட்டை, மரம். அதுக்கு ஆன்சர் பாருங்க. மா, மாவிலை, மாமரம், மாங்காய். அதாவது கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, கீழ் காண்பவற்றுள் ஒரு சொல்லை எடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களுடன் இணைத்து புதிய சொற்கள் உருவாக்குக அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டு இதில் கொடுத்துருக்கிற மற்ற சொற்களோட இணைத்து எவ்வளோ சொல் உருவாக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. மாங்கிற ஒரு எடுத்துக்கிட்டோம்னா மாவிலை, மாமரம், மாங்காய். தேன் எடுத்துக்கிட்டோம்னா மலர் தேன், தேன் சிட்டு, தேன் கூடு. மலர் அப்படிங்கிறது தேன் மலர். செம்மை அப்படிங்கிறது சேயிலை, செங்குருவி, செந்தேன். அடுத்தது சிட்டு அப்படிங்கிறது சிட்டுக்குருவி, தேன் சிட்டு. கனி அப்படிங்கிறது மாங்கனி, கனிமரம், தேன் கனி. குருவி சிட்டுக்குருவி, குருவி கூடு. இலை மாவிலை. காய் மாங்காய், காய்கனி. கூடு தேன் கூடு, குருவி கூடு. முட்டை குருவி முட்டை. மரம் மாமரம், செம்மரம். அடுத்தது சொல்லுக்குள் சொல் தேடுக. ஓகேங்களா? சொல்லுக்குள் சொல் தேடுகன்னா ஒரு சொல் வந்து கொடுத்துருவாங்க, அதில் எத்தனை சொற்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பிரித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். 18 பார்த்தோம்ல, அந்த மாதிரி தான் இது வந்து ஸ்கூல் புக் எக்ஸசைஸ். ஓகேங்களா? ஆற்றங்கரையோரம் அது எப்படி பிரிக்கலாம்னா ஆறு, கரை, ஓரம் அப்படிங்கிறது 3 வார்த்தைகள் வந்து இதுலேருந்து சொற்கள் உருவாக்கலாம். கடையேழு வள்ளல்கள்
அத கடைகள், கழு, கல், எழு, வள்ளல். அடுத்தது பாய்மர கப்பல். பாய், மரம், கப்பல், பல். எட்டுக்கால் பூச்சி. எட்டு கால் பூச்சி, எடு, காட்சி. தமிழ் விடு தூது. தமிழ் விடு தூது. எடுப்பார் கைப்பிள்ளை. எடு பார் கை பிள்ளை. அடுத்தது கொடுக்கப்பட்ட ஊரின் பெயர்களிலிருந்து புதிய சொற்கள் உருவாக்குதல். திருநெல்வேலி. திரு நெல் வேலி வேல். நாகப்பட்டினம். நாகம் படி கணம் பட்டினம். அடுத்தது கன்னியாகுமரி. கன்னி கரி குமரி. செங்கல்பட்டு. செங்கல் கல் பட்டு. உதகமண்டலம். கமலம் மண்டலம் மடம் மண் தடம் கடம் உன் தண்டலம். பட்டுக்கோட்டை. பட்டு கோட்டை படை படு கோடு பட்டை. ஸோ இதோட இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இது எப்படி இருக்குது கொஷின்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய டாபிக் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியாமல் போய் எக்ஸாமுக்கு போகிறது அப்படிங்கிறது தான் மார்க் நிறைய போகிறதுக்கான மிஸ் பண்ணுறதுக்கான ரீசனாக இருக்கும். ஸோ இதுதான் கேட்பாங்க, இந்த மாதிரி தான் மாடல் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்கள் ஓனாகவே நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட முடியும். ஓகேங்களா? குரில் நெடில் வேறுபாடு முடிச்சுட்டு இனவெழுத்துக்கள் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், யூனிட் 7ஓட இன்னையோட லைவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது குரில் நெடில் வேறுபாடு, அதை தொடர்ந்து இனவெழுத்துக்கள் அறிதல், சுற்றெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். ஜஸ்ட் இது கவனிச்சுக்கோங்க, இனவெழுத்துக்கள்லாம் ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? இந்த மாடலில் தான் கொஷினே கேட்பாங்க. இது போன வருஷம் 2024ல் வந்த கொஸ்டின். ஓகேங்களா? ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின் பாருங்க. குரில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு மடு அப்படிங்கிற ஒரு கீவேர்டு கொடுத்துட்டாங்க. இது கொஸ்டின். ஓகேங்களா? ஆப்ஷன் பாருங்க. மடு மேடு. ஆப்ஷன் ஆ மடு மாடுன்னு இருக்கு. ஆப்ஷன் இ மடு மூடுன்னு இருக்கு. ஆப்ஷன் இ மடு மனு அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இங்க இந்த ஆப்ஷன் ஆ இ இந்த 4 ஆப்ஷன்லையும் அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை பார்க்கணும். இங்க மடு மேடுன்னு கொடுத்துருக்காங்களா, இங்க பாருங்களேன். மடுவானது மேட்டுப்பாங்கான நிலம் அருகில் இருந்தது. அதுக்கு அடுத்தது பாருங்க, மடு மாடுன்னு கொடுத்துருக்காங்க. கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின. அதுக்கு அடுத்தது மடு மூடு. ஓர் உழவன் சிறிது நேரம் மடுவை மூட பார்த்தான். அதுக்கு அடுத்தது மடு மனு. கழனி அருகே இருந்த மடுவில் ஓர் மனிதன் நின்று கொண்டிருந்தான். ஓகேங்களா? இது எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தா இந்த மடு மாடு அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் ஆ தான் கரெக்டான ஆன்சர். அதோட எக்ஸ்பிளேஷனை வச்சு தான் நம்ம இந்த ஆன்சரை நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? எக்ஸ்பிளேஷன் பாருங்க. கழனி அருகே மடுவில் கொடுத்துருக்கிற ஆப்ஷன் ஆல பாருங்களேன். இந்த மடு இருக்கு, மாடுங்கிறது இருக்கு. ஓகேங்களா? மடுவில் மாடுகள் நீர் பருகின. மற்ற இடத்துலாம் பாருங்களேன். மடு மேட்டுப்பாங்கான இடத்துல அப்படின்னு மடுவானது மேட்டுப்பாங்கான இடத்துல அப்படிங்கிறது, இங்க மேடுங்கிறது மேட்டுப்பாங்கான இடம், மேட்டு அப்படிங்கிறது மாறி இருக்கு. இங்க மடு மூடுன்னு இருக்கு. ஒரு உழவன் சிறிது நேரம் மடுவை மூட பார்த்தான். ஓகேங்களா? ஸோ இது மாறி இருக்கு. அதுக்கு அடுத்தது கழனி அருகே ஒரு மடுவில் ஒரு மனிதன். இங்க மனுன்னு இருக்கு, இங்க மனிதன் அப்படிங்கறத மாத்தி இருக்கிறாங்க. இங்க பாருங்களேன். கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின. மடு அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன? ஒரு பள்ளம், ஒரு சிறிய பள்ளம் அப்படிங்கிறது மடுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின. ஸோ இந்த கொடுத்திருக்கிற இந்த சொல் இருக்கு பாத்தீங்களா, இங்க மடு அப்படிங்கிறது குரில், இங்க மாடு அப்படிங்கிறது நெடில். ஓகேங்களா? அந்த மா எழுத்தை மட்டும் பாருங்களேன். மடு மாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது குரில், இது நெடில். இது கரெக்டா ஃபிக்ஸ் ஆகக்கூடிய சொற்றொடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதான். கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின. எந்த ஒரு அதாவது அந்த கொடுத்திருக்கிற வார்த்தை அப்படியே வருதா, அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இந்த 4 ஆப்ஷன்ல இந்த கீவேர்டு கொடுத்துருக்குறாங்களா, ஸோ இது அப்படியே மாறாம வருது. இப்போ மேடுங்கிறது மேட்டுப்பாங்கான இடம்னு மாறி இருக்கு. ஓகேங்களா? இங்க ஒரு உழவன் சிறிது நேரம் மடுவை மூட பார்த்தான். இதுவும் கிட்டத்தட்ட ரிலேட்டடா வந்தாலும் இன்னொரு ஆப்ஷன் நம்ம பார்க்கும்போது தெளிவா இந்த ஆப்ஷன் அக்யூரேட்டா இருக்கு சொல்ல போனா.
ஓகேங்களா. இந்த 4வது ஆப்ஷன் சுத்தமா வராது. ஏன்னா மனுன்னு இருக்கு. மனு அப்படிங்கிறது இங்க மனிதன் சொல்லி இங்க மாத்திருக்கிறாங்க. இது வந்து சுத்தமா வராது. ஆக்சுவலா இது வந்து சுத்தமா வராது. இந்த ரெண்டும், அதாவது ஆப்ஷன் ஆவும் ஆப்ஷன் ஈயும் கிட்டத்தட்ட வந்து ஒரு அளவுக்கு இருந்தாலும் ரொம்ப அக்யூரேட்டா நம்ம வந்து சொல்ல போகும்போது இது வந்து ஃபிக்ஸ் ஆகுது. இந்த மாதிரி இந்த குறில் நெடில் வேறுபாடு இந்த சொற்றொடர் அமைத்து எழுதுக அப்படிங்கிற இந்த மாதிரியான டைப் கொஸ்டின்ல 4 ஆப்ஷனையும் நம்ம திரும்ப பார்க்கணும். பார்த்து ஆப்ஷன்லேருந்து எது நமக்கு வராது அப்படிங்கிறத விட்டுட்டு எது வரும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதை ரெண்டும் நல்லா கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பக்காவாக வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். இந்த டாப்பிக்லேருந்து எதுவுமே மிஸ் ஆகாது. ஓகேங்களா. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன்னொரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு ரிலேட்டடாக இருக்கணும். ஓகேங்களா. இங்கே மடு அப்படிங்கிறது ஒரு பள்ளம் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். எந்த மாதிரியான பள்ளம்? ஆற்றில் இருக்கக்கூடிய ஒரு ஆறுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய ஆழமான பகுதியை நம்ம மடுன்னு சொல்லலாம். ஒரு குளம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த குளம் அளவுக்கு இருக்கக்கூடிய குழியை நம்ம வந்து என்னென்னா மடுன்னு வந்து சொல்லலாம். அதுக்கு அடுத்தது இதுக்கான பொருள்களை நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ இது இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் அறையில் இருக்கக்கூடிய பாத்திரம் கழுவுற இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மடுன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த பொருளை வச்சு, அதாவது ஒரு சொல் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட பொருள் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஆப்ஷனை ஈஸியாக வந்து நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து மெயின் திங்கு. ஓகேங்களா. ஸோ ஒரு உழவன் சிறிது நேரம் மடுவை மூட பார்த்தான் அப்படிங்கிறது அந்த இடத்துல ரிலேட்டபிளாக இருக்கான்னு பார்த்தா இல்லை. மடுங்கிறது ஒரு ஆறுன்னு எடுத்துக்கிட்டா அதில் இருக்கிற ஆழமான பகுதி, இல்லைன்னா ஒரு குளம் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பள்ளம், நீர்நிலைகள், ஏன்னா அதில் தான் வந்து தண்ணி தேங்கி இருக்கும், மாடு வந்து குடிக்கும். ஓகேங்களா. சிறிது நேரம் அந்த மடுவை மூட பார்த்தான் அப்படிங்கிறது தேவையில்லாத வேலை. ஒரு உழவன் வந்து கொஞ்ச நேரம் ஏன் அந்த குளத்தை வந்து அவன் மண்ணை போட்டு மூடணும்? ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டபிளாக இருக்கா அப்படிங்கிறதும் பார்க்கணும். ஓகேங்களா. ஏன்னா நம்ம இந்த ஆ இ இந்த 4 ஆப்ஷனில் இந்த ஆவும் ஈயும் ஓரளவுக்கு வந்து ரிலேட்டபிள் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்டாக நம்ம மட்டும் நம்ம சூஸ் பண்ணதுக்கான ரீசன் வந்து இதுதான். கழனி அருகே இருந்த மடுவில், ஓகேங்களா, வயல்வெளி அழகே இருந்த மடுவில், பள்ளத்தாக்கில், பள்ளம்னா பெரிய பள்ளம் இல்லை, ஒரு குளம் நிற்கிற அளவுக்கு ஒரு குட்டை நிற்கிது, குட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, தேங்கி நிற்கிற குட்டை, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய இடத்துல மாடுகள் நீர் பருகின அப்படிங்கிறது கரெக்டு. ஓகேங்களா. வயலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழியில் தண்ணி இருக்குது, அதை வந்து மாடு வந்து நீர் பருகின, ஓகே தான். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு உழவன் வந்து என்ன பண்ணணும், அந்த குளம் அளவு இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தை போய் சிறிது நேரம் வந்து மடுவை மூட பார்த்தான் அப்படிங்கிறது பொருள் படாது. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு வாய்க்கால், சின்ன வாய்க்கால் வருது, அந்த வாய்க்கால் வழியாக இருக்கிற தண்ணியை வந்து உழவன் வந்து கொஞ்ச நேரம் வந்து அடைச்சிட்டு இந்த பாத்தி கட்டி விடுவாங்கல்ல தண்ணி பாய்ச்சறதுக்கு, அதை அடைச்சி விட்டுட்டு திறந்து விட்றேன் அப்படின்னா அது வந்து ரிலேட்டபிளாக இருக்கும். ஆனால் இந்த சென்டென்ஸும் வந்து ஒரு ட்ரூவான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிற சொல்லுக்கான பொருள் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு நம்ம ஸ்கூல் புக்ஸில் 6th-லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் வந்து நீங்கள் பார்த்தாலே ஓரளவுக்கு அதுலேருந்து கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட முடியும். ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராக்டிஸும் நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அப்போ அதனால் ஒரு பயப்பட வேண்டியதில்லை. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. இந்த மாடல்லையும் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ போன கொஸ்டின் பார்த்தது அது ஒரு மாடல். இந்த மாடல் பாருங்களேன், வீடுன்னு கொடுத்துட்டாங்க, அதுக்கு நேராக வந்து வீடுன்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே வீடு அப்படிங்கிறது குறில், வி வந்து குறில், வீடு அப்படிங்கிறது வி வந்து பார்த்தீங்கன்னா நெடில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு ஆப்ஷன் பாருங்களேன். ஆப்ஷன் ஆ வீடு பேரு இன்பம். அடுத்த ஆப்ஷன் பாருங்க தயங்குதல் தங்குதல். அடுத்த ஆப்ஷன் அறிக்கை விடுதல் மரவீடு. அடுத்தது விடுதி விற்பனை. இந்த இடத்துல விடுங்கிறது நம்ம நார்மலாக இதோட பொருள் என்ன? விடு அப்படிங்கிறது விட்டுறது, கைவிடுதல், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. வீடுங்கிறது தனியாக நம்ம வீடு பேருன்னு எடுத்துக்கலாம். ஆனால் வீடுங்கிறது நம்ம குடியிருக்கிற வீடை தான் குறிக்கும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வீடு பேருங்கிறது லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. அதாவது வீடுனா இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்குறாங்க, விடுக்கு நேராக வந்து வீடு பேர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கிறதுனால இது வந்து கிடையாது, வீடு பேர் இன்பம் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. இந்த 4 ஆப்ஷனில் எது அக்யூரேட்டாக ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னா தயங்குதல் தங்குதல். வீடுல நம்ம தங்குவோம்,
அந்த மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு பார்த்தாலும் கிடையாது. அடுத்தது வேற ஆப்ஷனையும் பார்க்குறோம். அறிக்கை விடுதல் மரவீடு. அப்போ அறிக்கை விடுதல், அப்போ இங்கே விடுதல் வருது, விடுறது அப்படிங்கிற பொருள் வருது. அடுத்தது மரவீடு, மரத்தால் செய்யப்பட்ட வீடு, தங்குற வீடு குறிக்குது. அடுத்த ஆப்ஷனையும் பார்க்குறோம், விடுதி விற்பனை. ஸோ வீடுக்கு வந்து விற்பனை, அடுத்தது வீடு அப்படிங்கிறது விடுதி, இது வந்து பொருத்தமே இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னா அறிக்கை விடுதல் மரவீடு. இந்த ஆப்ஷனும் வந்து மாறி கொடுத்து இங்கே தங்குதல் வந்து கொடுத்துருக்குறாங்க, இங்கே வந்து கைவிடுதல் தங்குதல் அப்படின்னா, ஸோ இந்த வீடுக்கு வந்து கைவிடுதல், வீட்டில் தங்குவோம். ஓகேங்களா? அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இதை தாண்டி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது, இங்கே தயங்குதல் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது வராது. இதை தாண்டி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அறிக்கை விடுதல் மரவீடு. அப்போ ஆப்ஷன் இ தான் வந்து ரைட்டு. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்து எடுக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம அந்த கொடுத்துருக்கிற இந்த கீவேர்ட்ஸ்க்கு அந்த பொருள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது அது நாள்லையும் எங்கே ஃபிட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்து நம்ம யோசித்து ஆன்சர் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்களேன், குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான், 2024 கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? சிறு சீரு. ஓகேங்களா? இந்த இடத்துல வறுமை புலி, புலி வந்து சீரும். ஓகேங்களா? இங்கே வந்து சிறு வந்து கொடுத்துருக்காங்க, வறுமைன்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கலாமான்னு பார்க்கும்போது அடுத்த ஆப்ஷனை பார்க்கணும். ஓகேங்களா? கருமை வலிமை, அடுத்தது சிறுமை பாய்தல், அடுத்தது கருவி சிறியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இங்கே சிறு அப்படிங்கிறது சிறுமை, சீரு அப்படிங்கிறது சீரி பாய்தல் அப்படிங்கிறதுக்கான அர்த்தமாகும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து இது ரெண்டுமே ரிலேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சிறு இந்த சைடு வந்து வறுமை கருமை கருவின்னு கொடுத்துருக்குறாங்க, சிறுக்கு ரிலேட்டடாக எதுவுமே கிடையாது. இந்த பக்கம் சீரு அப்படின்னா புலி அப்படிங்கிறது சீரும், அதுக்கு அடுத்தது வந்து பாய்ஞ்சு சீரி பாய்கிறது எல்லாமே வந்து நம்ம சீர்றதுன்னா என்ன, சீரி பாயிறது அப்படிங்கிறது அந்த தமிழ் வார்த்தையை வந்து சேர்ந்து தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ அது வந்து இங்கே ரிலேட் ஆகுது. அப்போ இந்த 4 ஆப்ஷனை பார்க்கும்போது சிறுக்கு சிறுமை, ஏன்னா சிறுமை சிறுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது இது ஒன்று தான், ஈ தான். இந்த சீரு கூட புலி வந்து சீருங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்தது ஒன்றுன்னா வலிமைன்னு கூட கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஆனால் இது வராது. பாய்தல் வந்து கட்டாயமாக வரும். அப்போ அந்த சிறுங்கிறதுக்கான ஆன்சருங்கிறது ஆப்ஷன் ஈல மட்டும்தானே இருக்குது. அப்போ அதுக்கு நேரம் என்ன இருக்குது, பாய்தல் பார்த்தா கரெக்டாக வருது. அப்போ இதுதான் ஆப்ஷன் ஈ தான் வந்து ரைட் ஆன்சர். இப்படி தான் ஒவ்வொரு கொஸ்டினையும் இந்த குறில்நெடியில் பொறுத்த வரைக்கும் அதுக்கு பொருள் தெரிஞ்சிருக்கணும். திரும்ப 4 ஆப்ஷனையும் பார்த்து எது ரிலேட் ஆகுதோ அதை நம்ம ஆன்சர் பண்ணுறது மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறதுலாம் புக்கில் இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இது ஆக்சுவலாக வந்து பொருள் தான். சிலை சீலை, குறில் நெடில், அடுத்தது தொடு தோடு, வலி வாலி, விடு வீடு, மடு மாடு, மலை மாலை. ஓகேங்களா? அப்போ இந்த விடு வீடு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மடு மாடு, இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் தான் டைரெக்டாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்கள், இதை வந்து 2024 கேட்டிருக்காங்க கொஸ்டின். இதுவும் 2024 ஒரு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான். ஓகேங்களா? அப்போ ஸ்கூல் புக் ரிலேட்டடாக நம்ம படித்தாலே இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கட்டாயம் வந்து வருது. வெளியிலேருந்து கேட்குறதும் வந்து நமக்கு ஈஸியாக தான் இருக்கும், பொருள் புரிஞ்சால் நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும். எடுத்துக்காட்டு நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்த எடுத்துக்காட்டு தான். சிலையை திரை சீலையால் மறைத்திருக்கிறார்கள் அப்படின்னு என்ன, சிலை அப்படிங்கிறது கற்சிலை, கல்லில் செஞ்ச சிலை இல்லைனா வந்து மெட்டலில் செஞ்ச சிலையாக இருக்கலாம். சீலைங்கிறது திரை சீலையால் மூடி இருக்கிற துணி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சீலையால் மறைத்திருக்கிறார்கள். சிலைங்கிறது நம்ம வணங்கக்கூடிய கடவுள் சிலையாக இருக்கலாம், இல்லை வந்து கல் சிலையாக இருக்கலாம், இல்லை ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா மெட்டலில் செஞ்ச சிலையாக இருக்கலாம். சீலை அப்படிங்கிறது திரை சீலை இல்லைனா மேலே கட்டிக்கிற சீலையாக இருக்கும். இந்த மாதிரி தொடரில் அமைச்சு எழுதுறது அப்படிங்கிறது கொஸ்டின்ஸை எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தொடரில் அமைச்சு எழுதுன்னு சொல்லிட்டு இந்த சிலை சீலை கொடுத்து 4 ஆப்ஷன்லேயும் அவங்களே தொடரில் அமைச்சு கொடுத்துருப்பாங்க. அது எது வந்து ரிலேட்டட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம ஆன்சர் பண்ணுறது மாதிரி இருக்கும். அந்த மடு மாடில் கொடுத்துருந்தாங்களே ஒரு மாடல் பார்த்துருந்தோம்ல, அந்த மாடல் இங்கே வரும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது தொடு அப்படிங்கிறது தொடுதல், தொடுதல் உணர்வு, தொடுதல் ஒரு தொடுறோம் டச் பண்ணுறோம் அப்படிங்கிறது அது. தோடுங்கிறது காதில் மாட்டிக்கிற அணிகலன். அதுக்கு அடுத்தது சிலை அப்படிங்கிறது சிற்பம், இல்லைன்னா இறைவன் திருவுருவம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். சீலைங்கிறது துணி. அடுத்தது மடு அப்படிங்கிறது குட்டை நீர்நிலை. அப்போ மடுங்கிறது நமக்கு ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்கல்ல அந்த சொற்றொடரில் எது கரெக்ட் அப்படிங்கிறது நம்மளால் ஃபில் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு உழவன் வந்து சிறிது நேரம் வந்து மடுவை மூடினான் மூட பார்த்தான்ங்கிறது குட்டையோ நீர்நிலையோ போய் மூடிட்டு இருக்கிற வேலை அவசியம் கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம ரிலேட் பண்ணி நம்ம
ஆன்சர் எடுத்தோம். அடுத்தது மாடு அப்படிங்கிறது ஒரு விலங்கு, எருது, காளை, பசு. ஓகேங்களா, இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது வளி அப்படிங்கிறதுனாலே காற்று, வளிமண்டலம்னு சொல்லுவாங்கல்ல. இப்போது ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க, இப்போ வலின்னு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வார்த்தை கொடுக்கும்போது நம்ம கேள்விப்படாத வார்த்தையாக இருக்குது, நமக்கு புரியல அப்படின்னா சில வார்த்தைகள் வந்து சில சொற்கள் வந்து 2 சொல்ல சேர்த்தா தான் நமக்கு புரியும். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். வளிமண்டலம் அப்படிங்கிறது நியூஸ் வந்து இந்த மழை சீசனில் அதிகமாக கேள்விப்பட்ட வார்த்தையாக இருக்குது. அப்போ வளிமண்டலம்னு ஒன்று இருக்குது. அப்போ வளிமண்டலம், மண்டலத்தை விட்டுருங்க, வலி அப்படிங்கிறது கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா காற்று அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கடுத்தது வாளி அப்படிங்கிறது பாத்திரம், வெசல். ஓகேங்களா, அடுத்தது விடு அப்படிங்கிறது அம்பு விடுதல், கை விடுதல், எதுனாலும் எடுத்துக்கலாம். வெளியிடுதல், அது விடுறது, அதோட விடுறது. ஓகேங்களா, வீடுங்கிறது இல்லம் இல்லைன்னா தங்குமிடம். ஓகேங்களா, ஸோ அங்கேயும் ஒரு ஆப்ஷன் குழப்பம் மாதிரி கொடுத்துருந்தாங்க, தங்குதல்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கல்ல. அதுக்கு நேராக வந்து நமக்கு விடுக்கு ஆன ஆப்ஷன் வந்து இங்கே கிடைக்கல. அப்போது இந்த 2 ஆப்ஷன் இங்கே வந்து இப்போ விடுன்னு கொடுத்து வீடுன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்படி கொடுக்கும்போது இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று தான் மேட்ச் ஆகும். ஆனால் இந்த சைடில் இருக்கக்கூடிய அதுக்கு நேராக இருக்கிறது 2-3 மேட்ச் ஆகும். அப்போ நம்ம 2 சைடும் பார்த்து தான் ஆன்சர் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஓகேங்களா, விடுங்கிறது அம்பு விடுதல், வீடுங்கிறது இல்லம் குடியிருக்கிற, இது மர வீடுன்னு இருந்தது கொஷினில். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள 2 சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க. ஓகேங்களா, இயற்கை, செயற்கை. அடுத்தது கொடு, கோடு. இது ஆக்சுவலாக வேறு டாபிக், ஆனால் இதில் நம்ம கொடுத்துருக்குறோம். ஏன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரில் நெடில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. அடுத்த டாபிக் இதே சம்மந்தப்பட்ட டாபிக் நம்ம 2 சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்குங்கிறது நம்ம தனியாக வந்து பார்ப்போம். ஓகேங்களா, இயற்கை, செயற்கை. அடுத்தது கொடு, கோடு, கொல், கோல், சிறு, சீரு. இதுவும் ப்ரீவியஸர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, விதி, வீதி. இயற்கை, செயற்கைங்கிறது பாதை தெரியாத இயற்கை காடுகளில் பயணிக்க செயற்கை கருவிகள் பயன்படுகின்றன. இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்கூல் புக்கில் ஸ்கூல் பசங்களுக்கு கொடுத்த எக்ஸசைஸ். ஓகேங்களா, அதனால் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி சொற்றொடர்கள் வந்து இருக்குது. இருந்தாலும் அதோட பொருள் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, சிறுனா சிறுமை, சீருனா பாய்தல். ஓகேங்களா, சீரு, சிறுனா சிறுமை, சீருனா பாய்தல். அடுத்தது கொடுனா தருதல், கொடுக்கறது, ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது, கொடுப்பது. அடுத்தது கோடு அப்படிங்கிறது கொம்பு, மலை, நேர்கோடு. ஓகேங்களா, அடுத்தது கொல் அப்படின்னா பயிர், எடுத்துக்கொள். கோல் அப்படிங்கிறது நட்சத்திரம், 9 கோள்கள். ஓகேங்களா, ஸோ நட்சத்திரம் ஆக்சுவலாக வந்து கோளில் வந்து வராது. 9 கோள்கள், பிளானட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோளில் வந்து வரும். ஓகேங்களா, நட்சத்திரம் அப்படிங்கிறது இங்கே புரிதலுக்காக கொடுத்துருக்காங்க. நட்சத்திரம் 9 கோள்கள் அப்படின்ட்டு. இந்த கோள்ங்கிறது பிளானட்ஸை குறிக்கிறது, 9 கோள்களை வந்து குறிக்கும். விதி அப்படிங்கிறது சட்டம், தீர்ப்பு. வீதி அப்படிங்கிறது தெரு. அடுத்தது குரில் நெடி பிழைகள். சாப்பாடு, தாயார். இடத்துல சாப்பாடு தயார்னு சொல்லி வரணும். அடுத்தது பள்ளிக்கூடம் அருகில் உள்ளது. இந்த இடத்துல பள்ளிக்கூடம் சொல்லி வந்திருக்கணும். விடை இங்கே வந்து கொடுத்துருக்கோம். அதாவது 1 வாங்கினால் 1 இலவசம், 1 வாங்கினால் 1 இலவாசம்னு இருக்குது. ஸோ இலவசம் தான் கரெக்டு. விடை இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து ஸ்கூல் புக் ப்ராக்டிஸ். அதுக்கடுத்தது கீழ்காணும் தொடர்களை குரில் நெடில் வேறுபாடு அறிந்து நிற்பக. அமுதன் டேஸ் குடித்தான், பால் குடித்தான். தென்றல் டேஸ் படித்தாள், பாடம் படித்தாள். சிற்பி டேஸ் செதுக்கினான், சிலை செதுக்கினான். கடை 7 வள்ளல்களுள் ஒருவர் பாரி. அப்படிங்கிறது என்ன? குதிரையை குறிக்கக்கூடியது. பாரிங்கிறது கடை 7 வள்ளல்களுள் ஒருவர். அடுத்தது முகிலன் பாட்டி டேஸ் கூறுவார், கதை கூறுவார். அதுக்கு ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கோம். அமுதன் பால் குடித்தான், தென்றல் பாடம் படித்தால், சிற்பி சிலை செதுக்கினான், கடை 7 வள்ளல்கள் ஒருவர் பாரி, முகிலன் பாட்டி கதை கூறுவார். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் ஸ்கூல் புக் எக்ஸசைஸ். இந்த ஒரு வீடியோ போதும் உங்களுக்கு குரில் நெடில் வேறுபாடு அப்படிங்கிறது எந்த மாதிரி கேட்பாங்க, எந்த மாதிரி மாடலில் வரும், ஸோ எந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும், அதுக்கு சொல்லும் பொருளும் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இனவெழுத்துக்கள் வந்து நாளைக்கு வந்து பார்த்துப்போம். இனவெழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது நாளையோட கிளாஸோடு சேர்த்து பார்த்துக்கலாம். இப்போ குரில் நெடில் முடிச்ச கையோடு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா யூனிட் 7க்கு வந்து போயிடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த யூனிட் 7 நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். காகிதம் இல்லத், வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ருத்ரங்கண்ணனார். ஸோ இதை முடிச்சதோட இன்னையோட லைவ் வந்து ஓவர் ஆகிடும். ருத்ரங்கண்ணனாரை பொறுத்த வரைக்கும் கடியலூர் ருத்ரங்கண்ணனார் இவர் வந்து ஒரு சங்ககால புலவர். ஊர் வந்து கடியலூர். 10 பாட்டில் உள்ள பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை,
இந்த 2 நூல்களையும் இயற்றியவர் யாருன்னா கடியலூர் ருத்ரங்கண்ணனார். கடியலூர் ருத்ரங்கண்ணனார் 10 பாட்டு நூல்களில் 2 நூல்களை நூல்களையும் 8 தொகை நூல்களில் 2 நூல்களையும் இயற்றியுள்ளார். அவர் என்னன்னா பெரும்பானாற்று படை இது 500 அடிகள், பட்டினப்பாலை 301 அடிகள், இது நம்ம பார்த்தோம். அது இல்லாமல் அகநானூறு பாடல்கள் பாடல் எண் 167, குறுந்தொகை பாடல்கள் மொத்தம் 352. ஸோ இதெல்லாம் யார் எழுதியிருக்காருன்னா கடியலூர் ருத்ரங்கண்ணனார் தான் எழுதியிருக்கிறாரு. அது போக பட்டினப்பாலையோட பொதுவான குறிப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பட்டினப்பாலை பாடியதற்காக கடலூர் ருத்ரங்கண்ணனார் கரிகார் சோழன் 16,100,000 பொற்காசுகள் பரிசளித்தான் என கலிங்கத்து பரணி கூறுகிறது. இது நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த நூலுக்கு வஞ்சி நெடும்பாட்டு அப்படிங்கிற பெயர் இருந்ததை தமிழ் வீடு தூது குறிப்பிடுகிறது. புரியுதுங்களா? அதாவது இவர் பரிசு வாங்கினாருங்கிறத கலிங்கத்து பரணியும், இந்த பாட்டுக்கு வஞ்சி நெடும்பாட்டு அப்படிங்கிற பெயர் இருந்ததை தமிழ் வீடு தூதும் குறிப்பிடுது. ஒரு செயல், ஒரு புலவரை பற்றி இன்னொரு பாடலில் வர்றது அப்படிங்கிறது ஒரு பெருமையான விஷயம். ஓகேங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. பட்டினம் அப்படிங்கிறது காவிரி பூம்பட்டினம். இந்த பட்டினப்பாலையில் பட்டினம் அப்படிங்கிறது காவிரி பூம்பட்டினம். இந்த நகரை புகார் என்ன பூம்புகார் அப்படின்னு அழைப்பார். பூம்புகார் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை தாண்டி போகணும். ஆக்சுவலாக சீர்காழிக்கு பக்கத்தில் வரும். நீங்கள் மேப்பில் பார்த்தா கூட தெரியும். பூம்புகார் இந்த அளவு இருக்குது. சின்னதாக ஒரு அகழ்வாராய்ச்சி மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. அங்கே உள்ளே நுழையும் போதே கோவலன் நுழைவாயில், கண்ணகி நுழைவாயில், இளங்கோவடிகள் நுழைவாயில்னு சொல்லி ஆர்ச் இருக்கும். ஸோ அங்கே ரொம்ப நல்லா இருந்த இடம் தான். இப்போ பார்க்குறக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது. சப்போஸ் நீங்கள் எதுவும் போனீங்க அப்படின்னா பார்த்துட்டு வாங்க. இந்த நூலில் மொத்தம் 163 அடிகள் வஞ்சிப்பாவால் அமைந்துள்ளது. இந்த நூல் அரங்கேற்றப்பட்ட இடம் அப்படின்னா 16 கால் மண்டபம். அடுத்தது இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிற்கால பாண்டிய மன்னன் ஒருவன் சோழ நாட்டை ஜெயிச்சிட்டான். ஓகேங்களா? வென்று அதன் தலைநகரை அழித்த போது அந்நகரில் இந்த நூல் அரங்கேற்றப்பட்ட 16 கால் மண்டபத்தை அழிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆணையிட்டான் அப்படிங்கிறது திருவெள்ளரை கல்வெட்டு சொல்லுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கடியலூர் ருத்ரங்கண்ணனாரோட குறிப்புகள். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம காயிதே மில்லத் அதை பற்றி பார்ப்போம். காயிதே மில்லத்தோட காலம் அப்படின்னா 1893 1972 வரைக்கும். இவரோட ஊர் திருநெல்வேலி மாவட்டம் பேட்டையில் பிறந்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பேட்டையில் பிறந்தார். இயற்பெயர் முகமது இஸ்மாயில் தான் காயிதே மில்லத்தோட இயற்பெயர். இவரோட தகப்பனார் பெயர் அப்படின்னா மியாகான் ராவுத்தர். இவரோட சின்ன வயசுலேயே அவங்க அப்பாவை இழந்துட்டாரு. தாயார் தான் இவருக்கு அரபு மொழியும் மத நூலும் கற்றுக் கொடுத்தார். இவரோட மனைவியின் பெயர் சமால் கமிதா பீவி. இவருக்கு ஒரே மகன் தான் சமால் முகமது மியாகான். கண்ணியமிகு தலைவர் அப்படிங்கிற அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யாருன்னா காயிதே மில்லத். கண்ணியமிகு தலைவர் என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுவர் காயிதே மில்லத். காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு பொருள் சமுதாய வழிகாட்டி அப்படிங்கிற அர்த்தம். இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. எல்லா கட்சி, அதாவது அனைத்து கட்சி தலைவர்களாலையும் மதிக்கத்தக்க தலைவர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த காயிதே மில்லத் அவர்கள். இந்திரா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி, ஜாகிர் ஹுசேன், ஈவேரா பெரியார், ராஜாஜி, காமராஜர், அதுக்கடுத்தது அண்ணா, கருணாநிதி ஆகியோருடன் கட்சி பாகுபாடின்றி நட்புறவு கொண்டிருந்தார். 1945 தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவரானார். அடுத்து பார்த்தீங்கன்னா 1948 இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1946 முதல் 52 வரை பழைய சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினராகவும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 1952 அதிலிருந்து 58 வரைக்கும் டெல்லி மேல் சபை உறுப்பினராகவும் பதவி வகித்தார். இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராகவும் பணியாற்றினார். இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்க குழு அதோட உறுப்பினராகவும் பணியாற்றி இருக்கிறாரு. 1962, 67, 71 தேர்தல்களில்
கேரளா மஞ்சேரி மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்துக்கு சென்றார். 1967 நடைபெற்ற சென்னை மாநில சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை கைப்பற்ற முக்கிய பங்காற்றினார். ஆடம்பரமில்லா திருமணம். இவரோட பையனுக்கு ரொம்ப ஆடம்பரமே இல்லாமல் எளிமையான முறையில் திருமணத்தை நடத்தி வச்சிருக்கிறாரு. மணக்கொடை, அதாவது வரதட்சணை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என உறுதிபட தெரிவித்தார் காயிதே மில்லத். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது தொழில்துறைன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாநில இறைச்சி விற்பனையாளர்கள் சங்க தலைவராக 1946 முதல் 1972 வரை இருந்தார். மத்திய தோல் மற்றும் தோல் பொருட்கள் குழு தலைவராகவும் தென்னிந்திய தோல் வியாபாரிகள் சங்க துணைத் தலைவராகவும் இருந்தார். தென்னிந்திய இஸ்லாமிய கழகத்தின் துணைத் தலைவராக 20 ஆண்டுகள் பணியாற்றினார். தமிழ் வளர்ச்சி கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்திருக்கிறார். இதெல்லாம் இவர் வகித்த பதவிகள். அதுக்கு அடுத்தது தொழில்துறை. கல்வி பணின்னு பார்த்தீங்கன்னா கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நினைச்சவர் காயிதே மில்லத். கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைச்சார். அந்த வகையில் திருச்சியில் இருக்கக்கூடிய ஜமால் முகமது காலேஜும் கேரளாவில் இருக்கக்கூடிய ஃபரூக் கல்லூரி இது ரெண்டுமே தொடங்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் காயிதே மில்லத். தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படிங்கிற இவரை பற்றி பெருமையாக யார் சொல்லியிருக்காருன்னா அறிஞர் அண்ணா. அதே போல் பெரியாரும் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர்னு தந்தை பெரியார் சொல்லியிருக்கிறார். அதுக்கடுத்தது காயிதே மில்லத் மறைவுக்கு அப்புறம் தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கு, நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு காயிதே மில்லத் நாகப்பட்டினம் மாவட்டம் அப்படிங்கிற பெயரை சூட்டியிருக்கு. அதுக்கப்புறம் 1996 அரசு பேருந்து கழகங்கள் அப்புறம் மாவட்டங்கள் இதில் தலைவர்களோட பெயர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தலைவர் பெயர்களை நீக்கிற டைம். ஓகேங்களா. அதாவது 1996 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. என்னென்னா அரசு பேருந்து கழகங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மாவட்டங்களில் தலைவர் பெயர்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை நீக்கிட்டாங்க. அப்போ இந்த பெயர் நீக்கப்பட்டு நாகப்பட்டினம் மாவட்டம் என்று மாற்றப்பட்டு விட்டது. 2003 அவர் நினைவாக தமிழக அரசு ஒரு மணிமண்டபத்தை கட்டியிருக்கு. அதே போல் காயிதே மில்லத் நினைவாக சென்னையில் காயிதே மில்லத் பாலம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இதுதான் காயிதே மில்லத் அவர்களை பற்றின டீட்டெயில். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை பொறுத்த வரைக்கும் இவரோட காலம் 1930 1959, அதாவது ஏப்ரல் 13 1930 அக்டோபர் 8 1959. இவரை மக்கள் கவிஞர், பொதுவுடைமை கவிஞர், பாமர மக்களின் கவிஞர் என போற்றுவர். பெற்றோர் அருணாச்சலம் விசாலாட்சி. இவரோட ஊர்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான்காடு. பட்டம் பார்த்தீங்கன்னா மக்கள் கவிஞர். இவரோட அப்பாவும் கவிபாடும் திறன் பெற்றவர். கணபதி சுந்தரம் என்கிற மூத்த சகோதரரும் வேதநாயகி என்கிற இளைய சகோதரியும் உள்ளனர். இவங்களுக்கு பள்ளி படிப்பு மட்டுமே கொள்ள முடியாத கல்யாண சுந்தரம் சுயமரியாதை இயக்கத்திலும் கம்யூனிசத்திலையும் ஈடுபாடு கொண்டிருந்தார். ஸ்கூலே அவரால் பார்த்தீங்கன்னா கன்டினியூ பண்ண முடியல, பாதிலே ட்ராப் அவுட் பண்ணிட்டார், ஏன்னா வசதியின்மை காரணமாக. அது இல்லாமல் சுயமரியாதை இயக்கத்திலையும் கம்யூனிஸ்ட்லையும் அவர் ஈடுபாடு கொண்டிருந்தார். இவரோட துணைவியார் பெயர் கௌரவம்மாள். 1959 இவர்களுடைய குழந்தை குமரவேல் பிறந்தது. அதே ஆண்டில் 1959 இவர் அகால மரணம் அடைந்தார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா அவர் தன்னோட 29 ஆண்டு வாழ்வில் விவசாயி, மாடு மேய்ப்பவர், உப்பள தொழிலாளி, நாடக நடிகர் என 17 வகை தொழில்களில் ஈடுபட்டார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமோ நடிப்பை விட்டுட்டு பாடலை எழுதும் கலையை கற்றுக்கொள்ள புதுச்சேரி போய் புரட்சி கவி பாரதிதாசனிடம் உதவியாளராக சேர்ந்துட்டு இறுதியில் கவிஞராக உருவானார். ஆக்சுவலாக புரட்சி கவி பாரதிதாசனோட மாணவர்னு கூட சொல்லலாம். மாணவர்னு எப்படின்னா அவர் குருவாக ஏற்றுக்கிட்டு அவர்கிட்ட உதவியாளராக இருந்திருக்கிறார். ஓகேங்களா. கவிஞர் 1952 பாண்டிச்சேரி சென்று பாவேந்தர் பாரதிதாசனிடம் தமிழ் பயின்றார். பாரதிதாசன் நடத்திய குயில் இதழில் உதவியாளராக பணியாற்றினார். பாரதிதாசனால் எனது வலதுகை என புகழப்பட்டவர். பாரதிதாசனால் எனது வலதுகை என புகழப்பட்டவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். தேனாறு பாயுது
செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வரி காயுது அப்படிங்கிற பாடல் வரிகளை கேட்ட தோழர் ஜீவானந்தம், நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என கல்யாண சுந்தரத்தை பாராட்டினார். ஓகேங்களா, இந்த பாடலும் முக்கியம், இந்த கூற்றும் முக்கியம். ஓகேங்களா, உடுமலை நாராயண கவி இவரை அவர் கோட்டை நாம் பேட்டை என புகழ்ந்தார். திரைப்பட உலகில் 180 பாடல்கள் தான் எழுதினார் என்றாலும், அதாவது 180 பாடல்கள் மட்டும்தான் எழுதினார் என்றாலும் அவற்றில் பல காலத்தால் அழியாதவை. ஓகேங்களா, கால் நூற்றாண்டுகளாக புகழ்பெற்று திரையுலக சகாப்த கவிஞர் இவர் தான். 1954ஆம் ஆண்டு படித்த பெண் திரைப்படத்திற்காக முதல் பாடலை இயற்றி அந்த துறையில் அழுத்தமான முத்திரை பதித்தார். செய்யும் தொழிலே தெய்வம் என்னும் பாடலை பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 1959ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் தொழிலாளர் சங்கம் அவருக்கு மக்கள் கவிஞர் என அளித்தப்பட்ட மிக பொருத்தமாய் நிலைத்தது. 1981ஆம் ஆண்டு தமிழக அரசு கவிஞருக்கு பாவேந்தர் விருது வழங்கியது. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாவேந்தர் விருது வழங்கியிருக்கு 1981 தமிழக அரசு. மறைந்த முன்னாள் முதல்வரும் மக்கள் கவிஞரின் நெருங்கிய நண்பருமான எம்ஜிஆர் அவர்களிடமிருந்து கவிஞரின் மனைவி கௌரவம்மாள் பாவேந்தர் விருதை பெற்றுக்கொண்டார். ஆக்சுவலாக அது இறந்ததுக்கு அப்புறம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து கவிஞரோட மனைவி தான் வந்து அந்த விருதை வந்து வாங்கிட்டாங்க. 1993ஆம் ஆண்டு அப்போது முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அறிவித்தவாறு கவிஞரின் அனைத்து பாடல்களும் தமிழக அரசால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டன. தமிழ்நாடு அரசு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நினைவை போற்றும் வகையில் 2000ஆவது ஆண்டில் அப்போதைய முதல்வர் கருணாநிதி அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மணிமண்டபம் திறந்து வைக்கப்பட்டது. பொது உடைமை சித்தாந்த பாடல் வரிகள் இங்கே ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டு தான் அது கொடுத்துருக்குறாங்க. தூங்காதே தம்பி தூங்காதே சோம்பேறி என்று சொல்லுவாங்க. அதே அப்புறம் சின்ன பையிலே செய்தி கேளடா, ஆளும் வளரணும் அறிவும் வளரும் அதாண்ட வளர்ச்சி, வசதி படைச்சவன் தரமாட்டான் வயிறு பசிக்கிறவன் விடமாட்டான், வானத்தை வில்லா வளைச்சி காட்டுறேன்னு வாயால் சொல்லுவான் செய்ய மாட்டான். ஸோ இதெல்லாம் வந்து சினிமா பாடல் தான். திருடாதே பாப்பா திருடாதே இதெல்லாம் வந்து கேட்டது கிடையாது. சப்போஸ் வந்து கேட்டாங்கன்னா எழுதுறதுக்காக இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். இவர் ஏன் மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண நடை அந்த அளவுலாம் போட்டு இல்லாமல் எளிய மக்கள் வந்து, அதாவது அன்றாடம் பிழைக்கக்கூடிய மக்கள், அன்றாடம் வந்து இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை பற்றின பாடல்கள் வரியாக இருக்கும். எல்லாரும் பாடக்கூடிய வரிகளாக இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப கஷ்டமான பாட்டெல்லாம் இல்லாமல். அதனால தான் இவர் வந்து மக்கள் கவிஞர். மக்களை பற்றி ஏழை எளியவர் மக்களை பற்றி இவர் வந்து நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. அவங்களோட வாழ்க்கை தரத்தை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு அதை பற்றியும் வந்து எழுதியிருக்காரு. நிறைய வந்து கருத்துக்கள் உள்ள பாடல்களாக இருக்கும். இந்த தூங்காதே தம்பி தூங்காதே சோம்பேறி என்ற சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பாட்டெலாம். ஓகேங்களா, ஸோ இதிலெல்லாம் ஒரு நல்ல ஒரு சின்ன மோட்டிவேஷன் விஷயம்லாம் வரும். எப்படின்னா வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருந்துட்டு அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நாள் முழுவதும் கல்லாக இருந்து விட்டு அதிர்ஷ்டம் என்று இல்லை என்று அலட்டி கொண்டார்னு சொல்லிட்டு வரும். அது எவ்வளோ பெரிய விஷயம். எதுவுமே பண்ண மாட்டாங்க, அதை பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க. ஏதாவது வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதானே அடுத்தது நம்மளோட முன்னேற்றத்துக்கு போக முடியும். எதுவுமே பண்ணாமல் சும்மா இருந்துட்டு தெருக்கல் எதுவுமே பண்ணாது உட்காந்துருக்கும். அந்த மாதிரி தெருக்கல்லாம் இருந்துட்டு அதிர்ஷ்டம் இல்லை எனக்கு லக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இருப்பாங்க. எதையுமே வந்து செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி இவரோட ஒவ்வொரு பாடல்களும், ஓகேங்களா, ஒவ்வொரு பாடல்களும் நிறைய விஷயத்தை வந்து சொல்கிறது மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த சின்ன பையில செய்திகளடா இந்த பாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, புளிய மர உச்சியில் ஒரு பேய் ஒன்று ஆடுதுன்னு சின்ன பசங்கள்கிட்ட விளையாடுற பசங்கள்கிட்ட சொல்லி வைப்பாங்க. அதை நம்பிடாத. அப்போ என்ன சொல்கிறாரு, நீ உச்சி நேரத்தில் அங்கே போகிற இங்கே போகிற நீ விளையாட போகிற வெளியில் வந்து போக அங்கே பேய் பிடிச்சிரும் அதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான கருத்துக்களை வந்து குழந்தைங்கள்கிட்ட சொல்லாதீங்க அப்படிங்கிறது மாதிரியான இது. முதல்ல சின்ன பசங்க நீங்கள் போய் விளையாடும் போது இதெல்லாம் நம்பாதீங்க. நம்பி உங்களோட வாழ்க்கையை வந்து உங்களோட முன்னேற்றத்தை வந்து நீங்கள் வந்து தடை பண்ணிக்காதீங்க. விளையாடுற வயசில் விளையாடுங்க, படிக்கிற வயசில் படிங்க, அந்த மாதிரியான பாடல்களாக இருக்கும். ஒவ்வொரு பாடல்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். பாடல் ஃபுல்லாக முடிஞ்சால் கேட்டு பாருங்கள். கேட்டிங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும். அதனால தான் இவரை மக்கள் கவிஞர் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. இவரோட மறைவுன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திருமணம் முடிஞ்ச 5 வருடங்களில் தன்னோட 29 வயசில் வந்து இறந்துட்டார். 1959 அக்டோபர் 8ஆம் நாள் காலமானார். இவர் இறக்கும்போது இவருக்கு 5 மாத குழந்தை இருந்தது. இவரது மறைவுக்கு கலைஞர் மு கருணாநிதி இவரது அஞ்சலியில் கண்களை மூடுகிறேன் கல்யாணம் தெரிகிறார் ஒளி தெரிகிறது அப்படிங்கிற
கண்ணை திறக்கிறேன் கல்யாணம் இல்லை, கலையுலகு இருட்டாகிறது அப்படிங்கிறது தெரிவித்தார். இந்த கூற்று ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரோட குறிப்பு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரோட குறிப்புகள்னு பார்த்தீங்கன்னா இவரோட காலம் 1730 1796 வரைக்கும். ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி, சக்கந்தி முத்தம்மாள் ஆகியோர் வேலுநாச்சியாரின் பெற்றோர்கள். வேலுநாச்சியாரோட தாய்மொழி தமிழ். வேலுநாச்சியார் அறிந்த மொழிகள் அப்படின்னா ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. வேலுநாச்சியாரை மணந்தவர் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர். சிலம்பம், குதிரையேற்றம், வாட்போர், விற்பயிற்சி எல்லாமே முறையாக கற்றுக்கிட்டார். ஓகேங்களா? ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்த வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார். காளையார் கோவில் போர் 1772 ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நயவஞ்சகமாக வேலுநாச்சியாரோட கணவரை காளையார் கோவிலில் வந்து கொன்றுவாங்க. ஓகேங்களா? கொன்னுட்டு சிவகங்கையை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிடுவாங்க. வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்கணும் அப்படிங்கிற உறுதி எடுத்துக்குவார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளிப்பார். திண்டுக்கல் கோட்டை சிவகங்கையை இழந்த 8 ஆண்டுகளுக்கு அப்புறம் திண்டுக்கல் கோட்டையில் வேலுநாச்சியார் தலைமையில் ஒரு கூட்டம் வந்து நடைபெறுது. அதில் அமைச்சர் தாண்டவராயர், தளபதிகள் பெரிய மருது, சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்களும் சிலர் கலந்து கொள்கிறாங்க. ஐதர் அலியிட்ட ஹெல்ப் வந்து கேட்குறாங்க. வேலுநாச்சியாருக்கு ஆதரவாக போரிட மைசூர் மன்னர் ஐதர் அலி தனது 5000 குதிரைப்படை வீரர்களை அனுப்பி வைக்கிறாரு. ஐதர் அலியிடம் உதவி கேட்க சென்ற பொழுது அவரிடம் உருது மொழியில் பேசி வேலுநாச்சியார் உதவி கேட்டார். ஓகேங்களா? ஏன்னா உருது மொழியில் வந்து புலமை பெற்றிருக்கிறதுனால வேலுநாச்சியாருக்கு வந்து அது ஈஸியாக வந்து அமைஞ்சு போச்சு. பெண்கள் படைத்தளபதி குயிலி. வேலுநாச்சியார் தனது கணவர் இறந்த காளையார் கோவில் பகுதியை மீட்க முடிவு செஞ்சப்ப ஆண்கள் படையை மருத சகோதரர்கள் தலைமையிலும் பெண்கள் படையை குயிலி தலைமையிலும் அனுப்பி வைத்தார். ஆங்கிலேயர்களை தோற்கடித்து காளையார் கோயில பகுதியை கைப்பற்றினார் வேலுநாச்சியார். சிவகங்கை கோட்டை விஜயதசமி திருநாள் அன்னைக்கு மட்டும்தான் வந்து கோட்டையை வந்து திறப்பாங்க. விஜயதசமியில் ஏன்னா மற்ற நாளில் வந்து அந்த கோட்டையை அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நம்ம வந்து உள்ளே போக முடியாது. ஆனால் சிவகங்கை கோட்டைங்கிறது இவங்களோட தான், ஆங்கிலேயர்கள் கைப்பற்றியிருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த கோட்டை சுவரெல்லாம் வந்து உடைச்சிட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து சாமானியமான விஷயம் கிடையாது. விஜயதசமி திருநாளில் மட்டும்தான் திறப்பாங்க. ஏன்னா உள்ளே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால வெளியூரில் இருக்கிற ஆளுங்களும் வந்து உள்ளே போகலாம், அது பெண்கள் மட்டுமே கோட்டைக்கு போகலாம் அப்படிங்கிறது மாதிரி வந்து ஒரு அனுமதி வந்து இருந்திருக்கு. அதை பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்கிறாங்க, சிவகங்கை கோட்டையை தாக்க முடிவு செய்கிறாரு வேலுநாச்சியார். ஓகேங்களா? பெண்கள் படையும் வந்து உள்ளே போகுது. உடையாள் ஆங்கிலேயர்கள் உடையாள் என்னும் பெண்ணிடம் வேலுநாச்சியார் உள்ள இருப்பிடத்தை பற்றி தகவல் கேட்க அவர் வந்து சொல்ல மறுத்துருவாங்க. அதனால் ஆங்கிலேயர்கள் வந்து உடையாளை வந்து கொன்றுவாங்க. இந்த செய்தியை கேட்ட வேலுநாச்சியார் உடையாள் நினைவாக ஒரு நடுகல் ஒன்றையும் நடுறார். ஓகேங்களா? சிவகங்கையை மீட்டல். குயிலி தனது பெண்கள் படையுடன் மாறுவேடத்தில் அந்த விஜயதசமி அன்னைக்கு உள்ளே போய் சிவகங்கை கோட்டைக்குள்ள நுழைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய ஆயுத கிடங்குக்கு, ஓகேங்களா, எப்படி தீ வைக்கிறாங்க, தான் மேலே வந்து நெருப்பை வச்சுக்கிட்டு வந்து அந்த ஆயுத கடங்கில் வந்து குதித்து ஆயுத கடங்கை வந்து அழிச்சிட்றாங்க. பின்னர் வேலுநாச்சியார் தனது படையுடன் உள்ளே சென்று ஆங்கிலேயர்களை வென்று சிவகங்கை கோட்டையை மீட்டார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக குயிலி போய் மேஜராக வந்து அங்கே முடிச்சிட்டாங்க எல்லாத்தையும். ஓகேங்களா? அவங்க வந்து நிலை குலைஞ்சப்ப உள்ளே இவங்க போய் மருத சகோதரர் எல்லாம் போய் அடித்து அவங்க வந்து சிவகங்கை கோட்டையை வந்து மீட்டிருப்பாங்க. ஸோ அதே தான் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். குயிலி தன்னோட உடலில் தீ வைத்து கொண்டு ஆங்கிலேயரோட ஆயுத கடங்களை சென்று கடங்கை அழித்து தன் உயிரை மாய்த்து கொண்டார். மருது சகோதரர் வீரர்கள் படைக்கு தலைமை ஏற்று சென்ற வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டார். போரில் கணவரை கொண்டவர்களை வென்று 1780 சிவகங்கையை மீட்டார். இதோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலுநாச்சியாரோட குறிப்புகள் வந்து முடியுது. ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம யூனிட் 7 நம்ம என்னென்ன பார்த்தோம், காயிதே மில்லத், வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், அப்புறம் ருத்ரங்கனார் வந்து பார்த்தோம். Day 6 லைவ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 7 பேலன்ஸ் இருக்கிறது திருக்குறள் அதிகாரங்கள் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. திருக்குறள் தொடர்பான செய்திகள் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாக்கி இருக்கிறது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். இது என்ன அப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். இந்த யூனிட் 5 பேலன்ஸ் இருக்கிறது
அதுக்கு அடுத்தது முக்கியமாக சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடரை அமைத்துதல், தொடர் வகைகள், செய்வினை செய்யப்பாட்டு வினை ரொம்ப முக்கியம். அது கூடவே வந்து இந்த அடைப்புக்குள் சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஊர் பெயர்களின் மறு, இதோட உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த இனவெழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் அதோட வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? நாளைக்கு பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.